அடுத்தது பூபதி, நம்ம பூபதியை கூப்பிட்டுருவோம். ஏன்னா டைம் அவர் நிறைய வச்சிருக்காரு, கொஞ்சம் பேச வேண்டியது. அதனால டைம் இருக்காது, நமக்கு டிஸ்கஷன் வேற டைம் வேணும். வாங்க பூபதி, நீங்க உங்க சாப்டர் ஆரம்பிங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சரேஷ். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் த்ரூ ரிலீஜியஸ் ஆங்கிள் வந்துட்டு வி ஆல்ரெடி கவர்ட். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு தி ரிலீஜனுக்கு அப்புறமா வந்த ஒரு என்டிட்டி தான் வந்துட்டு ரூலர் என்னென்ன வகையில வந்து ரூல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடாமினன்ட்லி டெமோக்ரஸி இல்லைன்னா டிக்டேட்டர்ஷிப். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெஜிம் வந்து அதுக்கப்புறமா வந்து பிரபலமாச்சு. ஸோ மக்கள்லாம் வந்து ரிலீஜியஸ் கீழே இருந்த காலம் போய் ஒரு ரூலர் கீழே வந்த காலங்கள்ல பத்தி அங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் ஃப்ளோ ஆச்சு அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் டாபிக். இதுல எப்படி எப்படிலாம் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரஸ்ட் வந்து உருவாகுது, எப்படி வந்து அந்த ஹோலி புக் மேல இருந்த ட்ரஸ்ட் போய் இப்போ எப்படி வந்து அடுத்த ஒரு என்டிட்டி உருவாகிறதுக்கு எப்படி உருவாச்சு, அது மேல எப்படி ட்ரஸ்ட் வந்தது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எளிமையா வந்து பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் இங்க இருந்துதான் வந்துட்டு இந்த புக் ஆக்சுவலா வந்துட்டு ரிலீஜனை பத்தியும் கிடையாது, இந்த புக் வந்து டெமோக்ரஸி பத்தியும் கிடையாது. இந்த புக் ஆக்சுவலா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய புக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 5 சாப்டர்லுமே ஏஐ பத்தி நம்ம பேசவே இல்லை. ஸோ இந்த செஷன் டாபிக் எண்டில் வந்துட்டு இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம், இதுக்கும் ஏஐக்கும் என்ன வந்து முடிச்சு போடுறாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கட்டத்திலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர வளர டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஜிம்ஸ் வந்து ஃபிளரிஷ் ஆகும். ஸோ ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் தி புக் அண்ட் தி பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெலிகிராம் வந்திருக்கு, ரேடியோ, சேட்டலைட், ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், இப்போ வந்து ஏஐ வரையும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கட்டத்திலையுமே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் மாறி மாறி வரும்போது நம்முடைய சொன்ன மாதிரி 2 விதமான ரெஜிம் வந்து ரூலர்ஸ் வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து இது என்ன அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஸோ as I said, totalitarianism versus democracy. ஸோ இதை வந்து ஒரு பேரண்டிங் வச்சு நான் வந்து சொல்லிடலாம், கொஞ்சம் எளிமையா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோட அப்பா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் சொல்றது தான் வந்து ஃபைனல். அது வந்து அவரை வந்து நான் எதிர்த்து பேசவே முடியாது. ஸோ அது வந்து எவ்வளவு அபத்தமா இருந்தாலும் எனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ நான் அதை கேட்டுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்து நான் வந்து வளர்ந்து வந்தேன். ஐ ஹோப் மெனி ஆஃப் தி தமிழ் சொசைட்டியோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து அவர் கரெக்டா சொல்றாரா, எனக்கு அந்த வயசு பத்தலையா அவர் சொல்றது எனக்கு புரியறதுக்கு. ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து என்னால வந்து என்னோட கருத்தை வந்து சொல்ல இயலாது. ஸோ இதுதான் வந்து டொட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியும். இதுவே இன்னொரு ஒரு ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்பாங்க, நான் இதுக்காக தான்ப்பா சொல்றேன், உன்னோட கருத்து எனக்கு புரியுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற ஒரு ஃபேமிலியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அப்படி இருக்கு, எதுவா இருந்தாலுமே ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க. இவன் சின்ன பையன், அவன் சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லாம சோ அவங்க கருத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேபி வந்து அவங்களோட டிசிஷனா தான் இருக்கும் ஃபைனலா. பட் அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து டெமோக்ராட்டிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபேமிலினா ஒரு 4-5 பேரோட முடிஞ்சிடும். இதுவே வந்து ஒரு ரூலர் வந்து ஒரு நாட்டை ஆள்றாரு அப்படின்னா வந்து ஒரு லட்சக்கணக்குல இருந்து கோடிக்கணக்குல இருந்து நம்மளுக்கு வந்து ஆட்களை வந்துட்டு நம்ம வந்து அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து 2 வகையா வந்து ரூலர்ஸ் வந்து கையாளிருக்காங்க. ஸோ டோட்டலிட்டேரியனிசம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இட்ஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச்ல இருக்கும். ஸோ மேல இருந்து மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கீழே போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் மேல இருக்கிற அந்த ரூலர் வந்து ஹி என்ஜாய்ஸ் அன்லிமிட்டெட் அத்தாரிட்டி. அவர்கிட்ட இல்லாத ஒரு பவரே கிடையாது. அன்லிமிட்டெட் கைண்ட் ஆஃப் அ காட். ஸோ அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், யார வேணா கொள்ளலாம், யார வேணா வந்து வளைச்சு போடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அத்தாரிட்டி கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். ஏன் அந்த அத்தாரிட்டி வந்தது அப்படின்னா வந்துட்டு he thinks that he is infallible. அவர் வந்து என்னென்னலாம் சொல்றாங்களோ அவங்க வந்து கரெக்டா தான் சொல்லுவாங்க, அவங்க தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு பர்சன் சொல்றாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ ரூலர்ன்னு வந்து காயின் பண்ணும் போது தே ஹேவ் அ டீம். ஸோ அந்த டீம்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கலாம், ஒரு ரிசர்ச்சர் இருக்கலாம், ஒரு ஒரு மினிஸ்டர் இருக்கலாம், அவர் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வச்சிருக்கலாம், ஒரு லாங்குவேஜ் பத்தி நல்லா தெரியும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டீம் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டீம் வந்து சொல்லும் போது வந்துட்டு இட் ஒன்ட் கோ ராங். ரேதர் தென் நான் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து லிமிடெட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து அவங்க பயாசஸ்ல வந்துட்டு இது கரெக்ட் தப்புன்னு அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ரூல் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு காமனா தான் என்னால ரூல் போட முடியும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 60 பேருக்கு வந்து அது பாசிட்டிவா இருக்கும், ஒரு 40 பேருக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். ஒரு ரோடு போடுறோம்னா கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10-15 வீடு வந்து இடிக்கிறதுக்கு வந்து நேரிடும். ஸோ அப்ப அந்த 15 பேருக்கு வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ அப்ப வந்துட்டு இல்ல இல்ல இடிக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட பாயிண்டையும் நான் ரூலரா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃப்ராவை டெவலப்பே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ வந்து உன் வீட்டை கொடுத்துட்டு நான் வேணா ஒரு இடத்துல வந்து உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வலிச்சாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் தி டோட்டலிட்டேரியனிசமோட ஒரு கான்செப்ட். ஸோ சின்ஸ் தே பிலீவ் தட் தே ஆர் இன்ஃபாலிபிள், எந்த குரூப் எல்லாம் வந்துட்டு அகெயின்ஸ்டா வந்துட்டு பாயிண்ட்ஸை வைக்கிறாங்க இல்ல ரிபல் பண்றாங்களோ அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ எதர் அவங்க வந்து கொலை பண்ணிடலாம், இல்லைன்னா வந்து ஜெயில போட்டுடலாம். ஸோ அவங்களோட வாய்ஸை வந்து அப்ரப்டா அவங்களால கட் பண்றதுக்கு, சின்ஸ் தே ஹேவ் தி அல்டிமேட் அத்தாரிட்டி as I said, அவங்க என்ன வேணா பண்ணலாம், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? நாட்டுக்காக தான் பண்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பாப்புலிஸ்ட் வியூ ஒன்று வச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணுவாங்களே தவிர்த்து நம்மளோட நினைக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அரக்கன் மாதிரி எல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வைக்கிற அந்த முன்னோட்டங்கள் அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் வியூவாவே இருக்கும். ஸோ தட் வந்து அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஏற்புடையதா தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி வின்ஸ் ஹியர். ஸோ மைனாரிட்டி பீப்புள் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஆன்டி நேஷனல், நீ வந்து அந்த ஆளோட கைக்கூலி, இலுமினாட்டியோட கைக்கூலி. ஸோ இப்படி எல்லாமே வந்து பாயிண்ட் பண்ணி உங்களோட வாய்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ தட் மெஜாரிட்டி வில் அக்செப்ட் தட் ஆமா 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 இந்த ஆள் இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து இந்த ஆன்டி நேஷனல்ன்றதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு எதிர்ப்பே வந்து சொன்னோம் அப்படின்னா எப்படி வந்து சாத்தானுக்கு வந்து எப்படி அந்த விச் அண்டரா வந்து எப்படி ஆனாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து விச்சுக்கு பதில் ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி நேஷனல் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் தான் மாறுதே தவிர்த்து கான்செப்ட் இஸ் சேம். ஸோ இதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப். ஸோ சிம்பிளி டு புட், சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மேல இருந்து கீழே வரும் அண்ட் தே லேக் தி ஸ்ட்ராங் செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்துட்டு எப்படி சயின்ஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் வச்சதுனாலதான் வந்து அவங்க தப்ப வந்து ஒன்று திரும்பியும் வந்து ஒரு தியரியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் வந்து இந்த ஆட்டோகிராட்டிக் கீழே வந்து இருக்கவே இருக்காது. இருந்தாலுமே அது ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்கும். ஸோ செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் இங்க என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்க போறீங்க? ஸோ அது வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டிஸா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃப்ரீ ப்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க தான் எழுதுவாங்க நீ பண்றது தப்பு கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த சேட்டலைட் டிவிஸ், டிபேட் ஷோஸ், ஸோ இதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஏன்னா இவங்க தான் வந்து எதிர்கருத்தோ இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கருத்து கொடுக்கும் போது நம்ம வந்து யோசிக்க தோணும்ல, சின்ஸ் ஐ எம் இன்ஃபாலிபிள் இந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க வந்து டோட்டலிட்டேரியனிசம் வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன் ஃபிளிப் சைட் டெமோக்ரஸி நான் என்னெல்லாம் இப்ப சொன்னனோ அதோட ஆப்போசிட் தான். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், லிமிட்டட் அத்தாரிட்டி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து டெமோக்ரஸினா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் டு லிவ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கீழே இருக்கிறதுனால வந்துட்டு நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பட் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னால வந்து ஒரு லிமிடேஷனுக்கு மேல நான் போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து ஒரு அத்தாரிட்டி வரும், அதை நான் வந்து அபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட்ஸ் வை தே கால் இட் அஸ் லிமிடெட் அத்தாரிட்டி வந்து சென்டருக்கு இருக்கு. அண்ட் அசியூம் தட் சென்டர் இஸ் ஃபேலிபிள். எப்படி சயின்ஸ் வந்து ஒரு ஃபேலிபிள், அதனால வந்துட்டு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கோ அதே மாதிரி சின்ஸ் ஹியூமன் இஸ் ஒன்லி ரூலிங் தி நேஷன், ஹியூமன் இஸ் ஆல்வேஸ் இன்னும் ப்ரோன் டு எரர். அதனால வந்துட்டு நான் எப்பெல்லாம் தப்பு செய்யறேனோ அப்போ வந்து சில இண்டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் வந்து கண்டிப்பா தேவை. அப்படின்றதுனால டெமோக்ரஸில என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியரின்னு ஒன்று வந்தது, அந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டிஸ்னு ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ப்ரெஸ்ஸஸ் வந்தது. ப்ரெஸ்லயே வந்து நிறைய ப்ரெஸ் இருக்கும், நிறைய வந்து சப்போஸ் ஒருத்தன் வந்து என்னோட ஆதரவாளராக இருக்கான் அப்படின்னா வந்து என்னோட தப்பை வந்து அவன் சொல்ல மாட்டான். இதுவே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு ப்ரெஸ் அப்படின்னும் போது இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், பிரேக்கிங் நியூஸ் போடுவான்.
ஸோ அதை ஒரு டிபேட்டா போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது வந்து ரியலாவே நான் கரெக்டா பண்ணிருக்கேனா தப்பா பண்ணிருக்கேனான்னு வந்து நம்ம ஆராயும் போது ஈவந்தோ வந்து ஒரு ரூலை பாஸ் பண்ணி ஒரு வாருக்கே போயிருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து ஒரு 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 ஃப்ரீ கண்ட்ரில பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒத்துப்பாங்க, ஓகே சாரி நாங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி ஒத்துக்கலனா கூட என்ன ஆகும்னா அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவங்க தோத்துருவாங்க. அதனால புது ஒரு ஒரு இன்னொரு ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டலிட்டேரியனிசம் வந்து டெமோக்ரஸி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகணும். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் கீழே வந்து ஹிட்லர் இல்லைன்னா வந்து ரஷ்யால ஸ்டாலின், ஸோ இவங்க 2 பேர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெமோக்ரஸிக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏல வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஃப்ரீ கண்ட்ரி, எனிவன் கேன் கோ அண்ட் ஸ்பீக் எவ்ரிதிங். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தீஸ் டூ. ஆனா இதுல வந்து சில மித்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து உடனே கலைச்சிடலாம். ஸோ தட் வந்து கிளாரிட்டியா வந்துட்டு இந்த செஷனுக்குள்ள போகலாம். ஸோ டெமோக்ரஸினா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிலாம் வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் டு ரீகலெக்ட், ஹிட்லருமே வந்து ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு 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 ரூலுக்கு வந்த ஒரு ஆளு தான். ஸோ டசன்ட் மீன் தட் ஹிட்லர் வந்துட்டு டெமோக்ராட்டிக்கான ஜெர்மன் வந்து டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி அந்த டைம்ல. அவர் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணி ரூல் பண்ணாரு அப்படின்றது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு எலெக்ஷன் மட்டுமே நடந்ததுன்னா அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. ஸோ அப்ப என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணா அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிங்கும் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்க முடியும். சோ அப்போ இந்த மாதிரி ஹிட்லர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு போர்வையில வந்து ஒளிஞ்சிப்பாங்க, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் அப்படின்ட்டு ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி ரிக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அப்போசிஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி அரெஸ்ட் பண்றது, அவங்க மேல வந்துட்டு வந்து ஒரு பழிய போடுறது, அதனால வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ரிக் பண்றது, ஒரு ஒரு ரீசன்சி பயாஸ்ல என்ன ஆகும்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பண்றது, ஜட்ஜஸ வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கிறது, அவர் ஆதரவாளன் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அவங்களாம் வச்சிருவாங்க. சோ தட் யாருன்னா வந்து கேஸ் போட்டா கூட என்ன ஆகும்னா கரெக்டா அந்த ஜட்ஜில வந்து இந்த கேஸ வந்து லூப் பண்ணி விட்டு அந்த ஜட்மெண்ட் வந்து மாத்தி விட்டுடுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஓட்டர்ஸே வந்து அவங்க ரைட்ஸ் வந்து எடுத்துடுவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் பிளாக்ஸ்க்கு வந்து அவ்வளவா ஓட்டு இல்லை, அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை அப்பெல்லாம் கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓட்டுரிமையை வந்து எடுத்துடுவாங்க. சோ நீ வந்து அந்த நாட்டுல இருந்து தான் வந்த, அப்போ உனக்கு இந்த நாட்டுல வந்து இடம் கிடையாது, திடீர்னு ஒரு ரூல் ஒண்ணு வரும், நீ வந்து நீ சிட்டிசன்ஷிப் நீ வந்து ப்ரூவ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு ஓட்டு தரேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு போர்வைக்குள்ளேயே இருந்துகிட்டு டெமோக்ராட்டிக்கா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோகிராட்டிக்காவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாருன்னா வந்து இன்னும் ரெபல்ஸ் எல்லாம் வராங்க, நிறைய கருத்துக்கள்ல எதிர தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பாப்புலிஸ்ட் வியூ வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் லீடர், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நாசிசம் எல்லாம் பரவுச்சுன்னா இந்த மாதிரி கேட்சியான ஒரு டேர்ம்ஸ் வச்சுதான் வந்துட்டு ஒன் ஒன் ஒன்னு வச்சு நான் தான் அந்த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள் எல்லாம் நம்ப வச்சாரு. அது வந்து அந்த பாப்புலிஸ்ட் வியூ வந்து ஈஸியா கேட்ச் பண்ணதுனால ஜெர்மன்ஸுமே வந்து என் தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி டு புட், எலெக்ஷன் இஸ் அ மெத்தடாலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள்ஸ் டிசையர். ஸோ பீப்புள் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு லீடர் வந்து ஈஸியா வந்து எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிடலாம். எலெக்ஷன் இஸ் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஆர் சீக் த ட்ரூத். ஒரு ஒரு உண்மை அறியும் ஒரு டூல் வந்து எலெக்ஷன் கிடையாது. அது எதுக்கான ஒரு டூல்னா வந்து டிசையரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த டிசையரை வந்து நான் வந்து செய்யறேன், மக்கள் இதான் நம்புறாங்க, அப்ப நான் இதை செஞ்சுட்டேன்னா நான் வந்து கரெக்டான லீடர் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் டூல் தான் வந்து அது ஒன் ஆஃப் தி டூல்ஸ் இன் தி டெமோக்ரஸி. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இந்த மித்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு ஏஐ என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ ட்ரூத்தை நான் டிஸ்கவர் பண்ணணும், நம்மளே சொல்லிட்டு எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் தி சீக்கிங் ட்ரூத். அப்ப எப்படிதான் பண்ண ட்ரூத்தை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து
as we already discussed, one is the academic institution, media, journal. So இந்த மீடியா ஃபோர்த் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டா வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையை வந்து உறக்க சொன்னாங்க அப்படின்னா மக்கள் வந்து அதை அசை போட்டு எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வச்சு உண்மையை கண்டறியலாம். இல்ல சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல வந்து போடும்போது வந்து பியர் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணி இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டில இருந்து வரும்போது அதை எனக்கு நம்பிக்கை வந்து அதிகமா கொடுக்கும். அண்ட் செவரல் இண்டிபெண்டன்ட் பாடிஸ், என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டா வந்து வேலை செஞ்சாங்க அலாங் வித் கவர்மெண்ட் பாடி. கவர்மெண்ட் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்புலிஸ்ட் வியூலாம் இருக்கும். கவர்மெண்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க, மிலிட்ரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுச்சுன்னா மிலிட்ரியை கொஸ்டினே பண்ண முடியாது. அப்படி கொஸ்டின் யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா அகைன் ஆன்டி நேஷனல் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாம தேர்ட் பார்ட்டி என்ஜிஓஸும் வந்து இது கருத்து சொல்லலாம், இது நான் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு மக்கள் நம்பினாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து டெமோக்ரஸி வரும். ஸோ நான் இது வந்து பெரிய டாபிக் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து குயிக்கா ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவரையும் வந்துட்டு பார்த்ததுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் எராஸ்ல வந்துட்டு எய்தர் டெமோக்ரஸி இருந்ததா இல்லைன்னா வந்து அத்தாரிட்டேரியன் ஆட்டோகிராட்டிக் ரெஜிம் இருந்ததா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டோன் ஏஜ். ஸோ நம்ம கற்காலத்துக்கு போறோம். நம்ம எல்லாமே இப்போ ஹண்டர் கேதரர்ஸ், காட்டுவாசிகளா இருக்கோம். ஸோ அந்த டைம்ல வாட் டு யூ திங்க், இது வந்து டெமோக்ரஸி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து டோட்டலிட்டேரியனிசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ குயிக்கா ஒரு 3-4 பேர் சொல்லிட்டீங்கன்னா அந்த புரிதலோட நம்ம நெக்ஸ்ட் நீங்க கரெக்டா தப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். வாங்க ரவி சார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அது டெமோக்ரஸி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன் டெமோக்ரஸி, ஒன் எவால்வ் ஆகல, டிக்டேட்டர் எவால்வ் ஆகாதனால அந்த டைம் டிக்டேட்டர் ஒன். ஓகே, சோ டைல முடிஞ்சிருக்கு. வேற யாரனா சொல்றீங்களா? டெமோக்ரஸி சொல்லுங்க சார். வாங்க சார். ராம் சார் அன்மியூட் பண்ணுங்க. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு பேரு, தலையாரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யாரோ ஒரு லீடரு டேக் ஓவர் பண்ணிட்டான். இவன் அடிப்பானேங்கிற பயத்திலாலேயோ இல்ல காப்பாத்துவானுங்கிற நம்பிக்கையிலயோ ஒரு கும்பல் சேர்ந்தது. அது எல்லா அனிமல்லையும் உண்டு. யானையா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு தலைவன் உருவாயிடுவான். அந்த தலைவன் நம்மளை காப்பாத்துவான்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அந்த தலைவன் நம்மளை அடிப்பான்னு நினைச்சிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அதனால எப்பவுமே டோட்டாலிட்டரிசம் தான், அத்தாரிட்டி தான் முதல்ல இருந்திருக்கணும். அப்புறமா எனக்கும் வேணும்னு மத்தவங்க கேட்க ஆரம்பிச்சுதான் பங்கு பிரிச்சிருப்பாங்க, டெமோக்ரஸி வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கன்க்ளூட் நான் நினைக்கிறேன். நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆல்பான்றது வந்து ஒவ்வொரு குழுலையுமே இருந்திருக்குது. நம்ம ஸ்டோன் ஏஜ்லயுமே வந்துட்டு அந்த ஆல்பான்னு இருந்திருக்குது. நம்ம இதுல எல்லாம் பார்த்திருக்கோம் மூவில. ஒவ்வொரு இனமும் பழங்குடியினர்கள் அவர்களும் தனித்தனியா போரிட்டு சத்து இருக்காங்களே தவிர, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருந்திருக்காங்க. சோ அங்கேயும் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கு. கலிபோர்னியால ஆனா நோவான்னு ஒரு பீச் இருக்குது. ஒரு மேல் ஆல்பா மேல் சீல் இருக்குது. 100 பொம்பளை சீலை மடக்கி வச்சுன்னு 100 இதுதான் பிரெக்னென்ட் ஆகும். மத்த எதையும் பக்கத்துல விடாது. ஒவ்வொரு வருஷமும் பண்ணுது அது. இந்த இப்ப ஆரம்பிச்சு வரப்போதுல அக்டோபர் டு மார்ச் அது சீசனு. அக்டோபர்ல எல்லாத்தையும் வளைச்சு போட்டுரும். 100 சீலையும் வளைச்சு போட்டு மொத்தம் யாரும் பக்கத்துல வராதுன்னு ஆல்பா மேல் அது. சொல்லுங்க மேடம். கல்யாணி மேடம். சார் குட் ஈவினிங் சார். தலைவன் ஒருத்தன் உள்ள வந்துட்டாலே வந்து அங்க டெமோக்ரஸி பாதிக்கான போயிடும் சார். நீங்களும் டோட்டலிட்டேரியனிசம் தான் சொல்றீங்க. சார் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டது என்னன்னா, உதாரணம் சிம்பிளா சொல்றேன். நாங்க 3 பேர் மட்டும் மசீதுக்கு போறோம், தொழுக போறோம்னா 10-100 பேர் இல்லை. நாங்க 3 பேர் போனாலும் அதுல ஒரு ஆளை தலைமை ஆக்கிருங்க, ஒரு இமாமா பண்ணிக்கிறங்க, ஒரு லீட் பண்ணிக்கிறங்க. அப்போ ஒரு ஆள் தொழும், பின்னால் 2 பேர் தொழுவிக்கலாம். ஸோ someone lead the program or society before the same it will go on. சரி சார். அந்த தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் டெமோக்ராட்டிக் நீங்க கேட்டதுல ஒரே ஒரு விஷயம், ஸ்டோன் ஏஜ் டயத்துல வந்து ஹண்டிங் தான் அதிகமா இருக்கும். ஹண்டிங்ல வந்து அவன் கிடைச்சதை தான் சாப்பிட்டு இருப்பான். அங்க அடிச்சு பிடிச்சு சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. கிடைச்சதை பிச்சுக்கு சண்டை போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கு. சோ ஆல்மோஸ்ட் அவன் வந்து மனுஷனா இருந்ததை விட மிருக குணம் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மிருக குணத்துக்கு இந்த மாதிரி லீட் பண்ணணும்ன்றதும் தெரிஞ்சிருக்காது, நம்ம மதிப்பு கொடுக்கணும்ன்றது கிடைச்சுதான் சாப்பிட்டுருப்போம். அடிச்சு எடுத்து சாப்பிட்டு பழிச்சிருப்பான், விட்டுவன் இல்லாதவன் இதுவா இருப்பான், கிடைச்சிருக்காது. வாய்ப்புகள் இருக்கே தவிர ஸ்டோன் ஏஜ்ன்றப்ப நான் திங்கிங் அபவுட் ஸ்டோன் ஏஜ் அந்த ஸ்டேஜ்ல நான் சொல்ல வரேன்.
அங்க போய் ஸ்டோனேஜ் மட்டும்தான். அப்ப வந்து நமக்கு வந்து இந்த டெமோக்ரேசின்றத தாண்டி ஒரு டாமினேஷன் இருந்திருக்குமானா எல்லாருமே மரட்டான இருந்திருப்பான், எல்லாருமே வந்து இதுவா இருந்திருப்பான். அப்ப அங்க டெமோக்ரேசியும் இருக்காது, லீடரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார், சரி. கொண்டு வந்ததை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதுக்கு பேரு தான் சார் அந்த அதெல்லாம் நம்ம பார்த்தது, நமக்கு கண்டுக்குது. நம்ம அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரிச்சு கொடுத்துருப்பான்ட்டு. அது பிரிச்சு கொடுத்தானா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அவன் ஸ்டோன் ஏஜ்ல தான் இருந்தான். அந்த நேரத்துல அந்த பிரிச்சு கொடுக்கறது எல்லாம் தெரியாது. இது வந்ததை கிடைச்சதை சாப்பிடுற காலம். அனிமல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, அனிமல்ல தான் இருந்திருப்பான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. எவன் பவர்ஃபுல்லா இருக்கானோ அவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, பவர்ஃபுல்லா இருக்கிறவன் கொண்டுடுவான், பவர் இல்லாதவன் கொஞ்சம் இது பண்ணுவான். டாமினேஷன் மோஸ்ட்லி பவரா தான் இருந்திருப்பானுங்க. ஏன்னா அந்த வாங்க சார் சொல்லுங்க, கை தூக்கிட்டே இருக்கீங்க. 50 பேர் குரங்கு கூட்டம் இருக்கும். அந்த லீடர் குரங்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அது சாப்பிட்டுனே இருக்கும். மிச்சம் 49 கொடுக்காது. இது வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சு, பாம்பு மத்தது கரடி வந்ததுன்னா இது லீடர் முதல்ல போய் சண்டை போட, மற்றவங்களை சண்டை போட விடாது. அதனால இதுங்க எல்லாம் மரியாதை கொடுக்கும். ஒரு லீடர் ஆட்டோமேட்டிக்கா எவால்வ் ஆயிடும். இல்ல நீங்க சொல்றது ஓகே, பட் அது அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்குமா? இது கேள்வி வந்து ஸ்டோன் ஏஜ் ஸ்டேஜ்ல இது இருந்திருக்க வாய்ப்போ? எந்த அனிமலுக்கும் இந்த அளவுக்கு லீடர்ஷிப் இருக்காது. இது எல்லாமே ஒருத்தரை பார்த்து தான். இன்னைக்கு இருக்கிற காக்காவுக்கும் அப்ப இருந்த காக்காங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காக்காங்களுக்கு எதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுது. இல்ல சார், பூபதி கிளியர் கட்டா சொல்றாரு. முன்னால கற்காலம்னு சொல்ல வரல, இதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்குன்னு தானே கேக்குறாரு. இல்ல கற்காலத்துல இருந்து வராரு. ஓகே ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பூபதி. ஓகே ஓகே ஓகே. நடராஜ் சார் எதுனா சொல்லணுமா? இந்த நான் சொல்றது வந்து இந்த துவக்கெடுத்து எல்லாம் ராஜான்னு ஆகக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் ஈட்டி எடுத்தவன் எல்லாம் ராஜா தாய்க்கு தான் டெமோக்ரஸி வந்துன்னு படுகுது இல்லையா? துவக்கெடுத்தவன் எல்லாம் ராஜா இருந்தா நடைமுறை காம்பி பாசிபிள். அது நீங்க சொல்றது வந்து ராம சார் சொன்ன சேம் கருத்து தான். நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். வாங்க சொல்லுங்க சார். பார்க்கலாம் சார், பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் தி பாப்புலிஸ்ட் வியூ, நான் வந்துட்டு ஸ்டோன் ஏஜ்ல வந்து டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழு வந்து சந்தோஷமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்டோன் ஏஜ்ல டெமோக்ரஸி தான் இருந்ததுன்னு யோல்வாரெட்டி சொல்றாரு. அப்போ டெஃபினேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி, நம்ம பார்த்த டெஃபினேஷன்ல இன்னும் கொஞ்சம் நிறைய டெஃபினேஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு டெமோக்ரஸி புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஸ்டோன் ஏஜ்ல வந்துட்டு நான் பேசின அந்த செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம் ஒண்ணு கூட இருந்திருக்காது. ஸோ நோ எலெக்ஷன்ஸ், நோ கோர்ட்ஸ், நோ மீடியா, நோ யூனிவர்சிட்டிஸ், நத்திங். அப்போ எப்படி வந்து டெமோக்ரஸி இருந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, டெமோக்ரஸி வந்து எப்படி வந்து ஃபிளரிஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து கான்வர்சேஷன் இல்லையோ, நம்மளுடைய சொன்ன மாதிரி என்னோட குடும்பத்துல கான்வர்சேஷன்லாம் கிடையாது. எங்க அப்பா சொன்னா செஞ்சுதான் ஆகணும். ஸோ தட் இஸ் வை மை ஃபேமிலி இன் பாஸ்ட், இப்போ கிடையாது, மை இன் பாஸ்ட் அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஃபேமிலியா இருந்தது. அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஸ்டோன் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூலர் கீழே இருக்கிற மாதிரி லட்சம் கோடி பேர்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன குழுவா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய குழுவை வச்சு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்றதுன்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது எப்படி சாத்தியமாச்சுன்றது தான் நம்ம சேப்பியன்ஸ்ல படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்தது. ஸோ அதுல ஒன்றுதான் ரிலீஜியன், மணி, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ அப்போ ஸ்டோன் ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இல்லாதனால நம்ம வந்து சின்ன சின்ன குழுவா தான் வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ அங்கே ஒரு லயன் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு 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 கொஸ்டின் ஒன்று போடுறாங்க. இப்போ வந்து அந்த குழுல இருக்கிற 100 பேருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, எப்படியா இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆல்ஃபா இருப்பாரு. இப்போ அவர் தான் வந்து கரெக்டா வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டிசிஷன் எடுக்க போறாரு. நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த டெமோக்ரஸிலயுமே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கும். அவங்க லிமிட்டட் ஒரு அத்தாரிட்டி வச்சிருப்பாங்க. ஸோ ஆனா அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா அது கரெக்டா வந்து அவர் எடுக்கிறதா தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஆஃப் ஒரு குரூப் ஒன்று இருக்கு அப்படின்னா 70 பேர் வந்து ஓடி போயிடலாம்னு சொல்றாங்க, 30 பேர் இருக்கலாம்னு சொல்றான் போது அவர் வந்து எல்லாத்தையும் பிளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருனா கூட அந்த 70 பேர் அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம மாதிரி வந்துட்டு எனக்கு சயின்ஸ் தெரியாது, உங்களுக்கு சைக்காலஜி தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன்லாம் அங்கே இருக்காது. ஸோ அங்க வந்து ஒரு ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ் ஆல்சோ.
ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் லீடர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மிலாம் இருந்திருக்காரு. ஸோ ஹிட்லர் சொல்ற மாதிரி வந்துட்டு நீ எதனா கருத்து நீ வந்து எனக்கு வந்து எதிர்த்து சொல்லிட்டுனா நான் வந்து ஒன்று ஷூட் பண்ணிடுவேன், இல்லை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி கிடையாது அவங்களுக்கு. ஸோ என் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கான், அவன் வந்து மிரட்டுவான் அப்படின்னு. ஒருத்தர் வேணா நீங்க சொல்ற மாதிரி ஆல்ஃபா வேணா இருக்கலாம், ஆனா வந்து எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ஃபால வந்துட்டு லீட் பண்ண முடியாது இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒருவேளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் ஒன் மோர் பிகஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் எக்கானமியை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு ரூலர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு கல்டிவேஷனை வந்து உள்ள வச்சுப்பாரு. நோ இம்போர்ட் அப்படின்ட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பயங்கரமா வந்து பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் தான் வந்து ரெபல் பண்றேன், என்னோட தொழில் வந்து ஒரு ஒரு ஃபார்மிங்கா இருக்கு, இல்ல ஃபிஷிங்கா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாளைக்கே ஒரு ரூல் போடுறேன், யாருமே வந்து கடலுக்குள்ள இறங்கக்கூடாது, கடல் வந்து மீன் வந்து பெருக்கம் வந்து அடையணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து மீனவர்கள்லாம் உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறேன். அப்ப என்ன ஆகும்னா உங்க வாழ்வாதாரத்தையே நான் வந்து கையில வச்சுப்பேன். அந்த இடத்துல உங்களோட கழுத்தை நான் நெருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க குரல் வந்து அங்க நசுக்கப்படும். சோ இந்த மாதிரி எக்கானமியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே குடிமை போட்டு அப்படியே ஆட்டுவாங்களே தவிர்த்து அது வந்து அந்த மாதிரிதான் வந்து டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் இருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்மியும் இல்ல, ஒரு எக்கானமியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு மெக்கானிசமும் இல்ல, அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டக்குன்னு பாஸ் பண்றதுக்கு எந்த ஒரு மாஸ் மீடியாவும் இல்ல அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன்னா கூட அந்த குழுல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா கண்டிப்பா என் காதுல வந்து விழுந்துரும். ஏன்னா எல்லாமே பக்கத்துலயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்றக்கூடிய ஒரு இடத்துலதான் ஸ்டோனேஜ் இருந்திருக்குன்றதுனால கண்டிப்பா அங்க டெமோக்ரஸி தான் இருந்திருக்கும். ஸோ அப்படின்றது தான் வந்து யுவல் நவாரியோட கன்க்ளூஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ தி டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்பயும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அது டெமோக்ரஸியா தான் இருக்கும். ஃபைன். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அக்ரிகல்ச்சரல் ஏரா உள்ள வருது. ஸோ இந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புக் வந்து இன்வென்ட் பண்றாங்க. ஆல்ரெடி சதேஷ் டாக்ட் அபவுட் தட். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து பைபிள் எழுதினாங்க. ஸோ ஆனா இந்த இடத்துல என்ன எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பியூரோக்ராட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி அதை வந்து பரப்பி விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கீழே இப்போ ஒரு ஆர்மி இருக்கு, அவங்களுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பக்காவா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும், எது பண்ணா கரெக்ட் லெஜிட், இல்லைன்னா எது பண்ணா வந்துட்டு இது வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவீங்கன்றது வந்து இப்ப எப்படி வந்து பைபிள்ல போயிட்டு நம்ம வந்து கரெக்ட் தப்புன்னு பார்த்தோமோ இந்த இடத்துல வந்து பியூரோக்ரஸி வந்து இட்ஸ் ரீப்ளேசிங் தி பைபிள் இயர். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ மேல இருந்து கீழே வரும்போது சதேஷ் முன்னாடி என்னென்னலாம் எரர்ஸ் எல்லாம் வரும் இந்த இடத்துல வந்து அவர் சொன்னாரோ அந்த எரர் எல்லாம் வந்து களையப்படுது த்ரூ தி புக். ஏன்னா புக்கு கிளியரா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னால வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன், என்னால பண்ண முடியாது, அவ்வளவுதான், தட் இஸ் ராங் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ல இருக்கு. அப்படின்னும் போது வந்து அங்க ரைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ரெபல் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு படை வேணும். அதை எப்படி நான் திரட்டுவேன்? ஸோ என் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்னோட மாமா மச்சனை கூட்டின்னு போயிட்டு நான் வந்து ரோட்ல உட்காந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா என்னை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்ப நான் வந்து ஒரு கருத்தை நான் எதிர்கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு தேவை. அதை நான் எப்படி கலெக்ட் பண்ணுவேன்? ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு புக்கு மட்டும்தான் இருக்கு, ஆனா எனக்கு புக்கு படிக்க தெரியாதே. நான் வந்து ஒரு தொழில் பண்றவன். ஸோ படிக்க தெரிஞ்சவன்றது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே வந்து அந்த காலத்துல வந்து இருந்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஓட்டு போடுற உரிமை வந்து இருந்தது. பெண்களுக்கு கிடையாது, ஸ்லேவ்ஸ்க்கு கிடையாது, படிக்க தெரியாதவனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு கிடையாது. ஸோ அப்போ ரொம்ப மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள் தான் வந்துட்டு ஓட்டு போடுற உரிமை இருந்தது. ஏன்னா அவங்களாலதான் படிக்க முடியும், அவங்களாலதான் புரிஞ்சிக்க முடியும், அவங்களாலதான் ஒரு நாட்டை வந்து கரெக்டா வந்து ஜஸ்டா வந்து வழிநடத்த முடியும். சோ அப்ப என்ன பண்ற இந்த பியூரோக்ரசி கீழே அப்ப என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு டாக்ஸ் பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு இந்த இதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வீட்டுல நான் தான் ஓனர், இந்த லேண்டுக்கு நான் தான் ஓனர்னா அதுவுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் கீழே வருது. ஸோ அப்போ வந்து டிப்ளமேசி எப்படி இருக்கு, பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ இது எல்லாமே வெல் டாக்குமெண்டட் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட் ஆன் திஸ். ஸோ எல்லா அஃபீஷியல்ஸுமே இதை பார்த்து தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து எலெக்ட் பண்ண முடியுதுன்றதுனால இந்த புக் இன்வென்ஷன் உள்ள வரும்போது, தட் இஸ் தி மாஸ் மீடியா, ஒரு மீடியா உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள வரும்போது ஸ்டோனேஜ்ல இருந்த டெமோக்ரஸி
கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி பார்ஷியல் டெமோக்ரஸியா ஆயிடுச்சு. இப்பயுமே என்னால சேர முடியும். என்னோட ஊர்ல ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்னால டெமோக்ரஸிக்கா வந்துட்டு என்னோட ஊருக்குள்ள மட்டும் என்னால பேசிக்க முடியும். ஒரு ஃபண்டு உள்ள வருதுன்னா இந்த இடத்துல வந்து கிணறு வெட்டலாமா, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த பயிர் நடலாமா அப்படின்றது வந்து என் ஊருக்குள்ள பேசிக்க முடியும். பட் என்னோட ஊரை விட்டு தாண்டி இங்க சவுத் இந்தியால இருந்து ஒரு நார்த் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் என்னால பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ரஸி கீழே 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 போகுது. டியூ டு த இன்வென்ஷன் ஆஃப் மீடியா, தட் இஸ் புக், அது பார்ஷியல் டெமோக்ரஸியா ஆகுது. அதுதான் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டலும் என்ன சொல்றாரு, அவங்க என்ன ஒரு டெஃபினேஷன் போடுறாங்க அப்படின்னா வந்து டெமோக்ரஸி கேன் ஒர்க் ஒன்லி இன் த ஸ்மால் சிட்டி ஆர் ஸ்மால் ஸ்டேட்ஸ். இது வந்து பிக் சிட்டி அண்ட் பிக் ஸ்டேட்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. தட்ஸ் வை இன் ஸ்டோன் ஏஜ் டெமோக்ரஸி ஒர்க் அண்ட் வென் எம்பையர்ஸ் கேம் அது வந்து ஒர்க் ஆகல டியூ டு தி சைஸ் அண்ட் தி லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதனால டெமோக்ரஸி வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு முடிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மாஸ் மீடியா உள்ள வருது. நான் புக்கு மட்டும் தான் பேசினேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எவல்யூஷன்ல வந்துட்டு நம்ம டெலகிராம், அதுக்கப்புறமேட்டு ஃபோன்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது வந்து இன்னும் ஸ்பீடா புக்கு போற அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து செம்ம ஸ்பீடா வந்து போகும். நான் எதனா தப்பு செஞ்சுட்டேன்னா டக்குன்னு கால் பண்ணி, பாஸ் இவர் வந்து திருடிட்டாரு, இவர் வந்து நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா பேசுறாரு அப்படின்ட்டு என்னால ஒரு தொடுக்கு போற நேரத்துல வந்துட்டு நான் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து உள்ள வருது. அகைன் ஐ ஓப்பன் ஒரு ஷார்ட் கொஸ்டின் நம்மளோட கேட்ட மாதிரி. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு டெலகிராம் இருக்கு. ஸோ இந்த எரால நான் ஸ்டோனேஜ் கேட்டேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எரால, அதாவது உங்ககிட்ட பிரிண்டிங் பிரஸ் அண்ட் டெலகிராம் இருக்கிற அந்த காலகட்டத்துல டெமோக்ரஸியா டோட்டலிட்டேரியனிசமா? திருப்பியும் டோட்டலிட்டேரியனிசம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் அதை ஒருத்தன் மானிட்டர் பண்ணி உட்கார்ந்துருப்பான். நீ என்ன பண்ணலாம், என்ன எழுதலாம், எழுதக்கூடாதுன்னு. எழுதலாம் ஆனா அப்படின்வாங்கல்ல. நான் நெக்ஸஸ் பேசுறப்பவே சொன்னேன், வெளியில போய் கோட் பண்ணேன். ஒரு ஷேர் மார்க்கெட்ல இல்ல, ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஷேர் பூரா நிறைய வாங்கிட்டு ஒரு ஆள் சொல்லுவாரு, கிரிக்கெட் நீ தான் கேப்டனு, இதுதான் பால், இதுதான் பேட்டு பாலை தொடக்கூடாது, அது ஒரு ரூல் மட்டும்தான் மாத்திக்கிறோம், மற்றபடி நீ நல்லா கிரிக்கெட் விளையாடிக்கொண்டாரு. பேட்டு பாலை தொடக்கூடாது, அந்த ஒரே ஒரு ரூல் மட்டும் மாத்திக்கிறோம். அதனால நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் பிரஸ் வேணா கொண்டாங்க, டெலிகிராம் கொண்டாங்க, என்ன பண்ணலாங்கிற முடிவு அவன் வச்சிருப்பான். பார்சியல் டெமோக்ரஸி ஏன்னா ஃபீட்பேக்னு ஒரு மெக்கானிசம் வந்து, ஏன்னா எரருக்கு அப்புறம் இவங்க வர்றதுனால வென் எரர் இஸ் ரெக்டிஃபை பண்றது வேணா அந்த அந்த இது ஒரு பவர் அவன் கையில இருக்கலாம். ஆனா அந்த மெக்கானிசத்தை அலோவ் பண்ணிட்டாலே இட் வில் லீட் டு செல்ஃப் ஜெனரேஷன். அதனால வந்து ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் தான் டெமோக்ரஸிக்கான வாய்ப்பு வந்து whenever there is a mass media that allows feedback. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அப்பவே நம்ம அது we are going towards democracy தான். அதான் நியூஸ் சார் பார்ஷியல் டெமோக்ரஸி சார். தேங்க்யூ சார். வேற யாருன்னா ட்ரை பண்றீங்களா? கல்யாணி மேடம் இல்ல. நானும் டெமோக்ரஸியை தான் சொல்கிறேன். பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்யூனிகேஷனோட ஒரு இவல்யூஷன் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய என்ன சொல்கிறது, கருத்துக்கள் வந்து பரிமாறுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ், டெமோக்ரட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனநிலை வந்திருக்கலாம். பட் ஸ்டில் ராமு சார் சொன்ன மாதிரி பின்னாடி பிஹைண்ட் த சீன் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பட் ஆனால் பரவலாக பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நியூ இயராவாக இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டெக்னாலஜி வந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கு. ஸோ வேர்ல்டு வார்னு வரும்போது லைக் மோஸ்ட்லி மிலிட்ரி தான் டிக்டேட் பண்ணுவாங்க, இங்க போவாத இது போவாத அப்படின்னு. ஸோ மெஜாரிட்டி அந்த டோட்டாலிட்டேரியன் தான் நினைக்கிறேன். என்னோட தாட் வந்து டெமோக்ரட்டி அப்படின்றத விட தாண்டி பிசினஸ் பீப்புள்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க தான் என்னோட பார்வை. டோட்டலா வந்து இது இட்ஸ் பிசினஸ் தான் ஹேண்டில் பண்ணுது. ஹோல் வேர்ல்டை வந்து பிசினஸ் தான் ஹேண்டில். அப்ப அங்க வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து என்னதான் நம்ம நினைச்சாலும் நம்ம நினைச்சது வாங்க முடியாது. பல நேரத்துல அவன் கொடுக்கறதா வாங்க முடியும் ஒண்ணு.
நம்ம கேக்குற மாதிரி இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது நம்மளுது கிடையாது. லாபிங் சொல்றீங்க. இதுதான். சோ அப்போ என்னோட பார்வை வந்து இப்படிதான். இல்ல அது டெமோக்ரஸி சிஸ்டம் வந்து உலகத்துல அறிமுகப்படுத்தப்படைக்க ஒரு டிக்டேட்டோரியல் அந்த ரூல் இருந்தது. அப்ப அந்த நேரத்துக்கு மக்களுக்கு தாங்கள் தெரிவு செய்யப்படுற அந்த நிலைமை உண்டு, அந்த தெரிவு வேணும் என்று சொல்லி அதற்காக உழைத்தார்கள். அது அந்த காலத்துக்கு அது நல்ல பொருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இது வந்து பல சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கு. இந்த சேஞ்சஸுக்கு ஏத்த மாதிரி இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து மாற வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேர்தல்ல போய் நிக்கிறதுண்டா, முந்தி அந்த காலத்துல நல்லவர்கள் தான் தேர்தலுக்கு வருவார்கள், அவர்களை பார்த்து மக்கள் அவர்களை மட்டும் பார்த்து வாக்களித்து தெரிவு செய்து விடுவார்கள். அது உண்மையான டெமோக்ரஸியா இருந்தது. ஆனா இப்ப அது மட்டும் காணாது. அது மட்டும் காணாதுன்னு இல்லை, அது அடியோட காணாது. எந்த கல்லரும் வரலாம், காசை போட்டு செலவழிச்சு போஸ்டர் அடிச்சு, அப்போ ஒரு லட்சக்கணக்கு கோடி கணக்கில் செலவழிக்கிறவன் தான் இப்ப டெமோக்ராட்டிக் அந்த செட்டப்ல ரூல் பண்றதுக்கு வரலாம். அப்ப அவன் வந்தவன் என்ன செய்வான்? அது அவன் அவ்வளவு காசை செலவழிச்சு முதல் ஒரு பிசினஸ் போட்டு. இல்ல சார், அது நீங்க பேசுறது கரெக்ட். ஆனா அந்த டெலிகிராம் வந்த அந்த டைம் மட்டும் தான் நான் வந்து கேக்குறேன். அந்த டைம்ல வந்து டெமோக்ரஸி இருந்திருக்குமா இல்லையா, இல்ல டோட்டலிட்டேரியனிசம் இருக்கு? ஏன்னா நம்ம டாபிக் மீறி போயிட்டோம் அப்படின்னா டைம் பற்றாக்குறைக்காக. நடராஜ் சார், நீங்க எதனா 1-2 minutes ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க. அதாவது இந்த எக்கானமி பேஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இந்த கேபிட்டலிசம் இங்க சொல்லுவாங்க ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா. ரைட் விங்னா கேபிட்டலிசம், லெஃப்ட் விங்னா சோசியலிசம். அப்ப நடுவில் தான் ஐடியல். அதோட இந்த எக்ஸ்ட்ரீமிசம் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லிக்கல ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுதான். அப்ப அவங்க எல்லாத்தையும் ரிபல்ஸ் எடுப்பாங்க. அப்படிதான் எனக்கு படுகின்றது. ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க பூபதி. ரைட்டோ லெஃப்டோ எண்ட் ஆஃப் தி டே அது டோட்டலிட்டேரியனிசம் தானே சார்? நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, சரி. எதை சொல்லணும்னா நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க. இப்ப நான் டெமோக்ரஸி சொல்லட்டுமா இல்லனா வந்து டோட்டலிட்டேரியனிசம் நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்டுக்கோம், அவ்வளவுதான். இல்ல புக்ல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க சார். சரி சார், புக்ல வந்து ரெண்டுமே சொல்லிட்டாரு இந்த வாட்டி. ஸோ ஆன்சர் இஸ் போத். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெமோக்ரஸிக்கே வரேன். ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் உள்ள வருது. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அகைன் சதேஷ் டச் அப்பான். ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் உள்ள வந்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புக் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஏன்னா புக்கு வந்து எழுதுவாங்க, மல்டிப்ளை பண்ண முடியாது புக்கை. அதே சமயத்தில் வந்து படிப்பறிவுன்றது வந்து ரொம்ப கம்மி, நம்ம மாதிரியே சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு திருச்சி சொல்லிடலாம். ஸோ அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. ஸோ பச்சைக்கிள்ளியை வந்து நல்லா பார்த்துக்கோ, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஏமாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்த காலத்துல தான் வந்துட்டு பார்ஷியல் டெமோக்ரஸி வந்ததுன்னு நான் சொன்னேன். இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் உள்ள வந்துருச்சு. ஐ ஹோப் யூ ஆல் நோ தி ப்ரொட்டஸ்டன்ட் கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ரொட்டஸ்டன்ட் வந்து ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு. தட் இஸ் ஆல்சோ பிரிண்டிங் ப்ரெஸ்னால தான். அந்த கதை தெரியலன்னா நான் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று நான் அனுப்புறேன். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ அதனால எப்படி வந்து அந்த ஸ்காண்டிவியன் அந்த ரீஜனே வந்துட்டு எப்படி ஃபிளரிஷ் ஆச்சு, எப்படி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்னாலன்றது வந்து அது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே வந்து பிரமிப்பா இருந்தது எனக்கு. ஸோ ஐ வில் ஷேர் யூ தட் லிங்க். ஸோ கமிங் டு திஸ் டாபிக், டெமோக்ரஸியா டோட்டலிட்டேரியனிசமா அப்படின்னும் போது பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பா ஆக்கிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன புக் வந்து காஸ்ட்லி, பட் பிரிண்டிங் ப்ரெஸ் வெரி சீப் அண்ட் குயிக்லி டு ப்ரொடியூஸ். ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ண விட்டுடலாம். அண்ட் பேம்ப்ளெட்ஸ் ரொம்ப ஈஸி இல்லை. பேம்ப்ளெட்ஸ் ஒரே ஒரு பேம்ப்ளெட்டை போட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு ரூல் போடுறான் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ரோட்டுக்கு போயிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போயிட்டு நான் உட்காந்து எல்லாத்தையும் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு நான் ஒரு துண்டு சீட்டை ஒன்று அடிச்சேன்னா போற போக்குல எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன் அப்படின்னா வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவுமே வந்து மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து ஒரு டிபேட் வந்து நடக்க ஆரம்பிச்சது. ரெண்டுத்தையுமே வச்சு தராசுல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருந்து வந்த அந்த ரூலர் சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னும் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ற கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து அந்த ரிஜிம் வந்து தூக்கி அடிச்சிடுவாங்க. அந்த ட்ரஸ்ட் தானே எல்லாமே.
ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் இருந்தால் தான் அந்த ஆர்டர் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஆட்டி பார்க்குற அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அதை தான் வந்துட்டு நம்ம எரர்ல வந்து பார்த்தோம். ஒன் ஆஃப் த கரெக்ஷன் இஸ் தி ப்ரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா பிரிண்டிங் ப்ரெஸ்ல வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸ். இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும், அதை தொடர்ச்சியா நாளைக்கு வரும். அதை தப்புன்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே வந்து இது வந்து இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இது வந்து தப்பு தாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்ப மட்டும்தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் செவி வழிதான். உனக்கு தெரியுமா அங்க சொன்னாங்க, யாரா சொன்னாங்கன்னா சொல்லுவான் அந்த மாதிரி வந்துட்டு மலேசியால என் சித்தப்பா இருந்தாரு, அவரு வந்து விஜய் படம் பார்த்துட்டாரு, விஜய் செம்மையா இருக்கான் அப்படின்னு. எப்படா அது அங்கேயே ரிலீஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னுவாங்க. சோ அப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன ஆயிடும்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து திருச்சி வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து அசால்ட்டா நம்ம வந்து பாத்துடுறோம் நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு கிடைச்சது இல்ல. அதே மாதிரிதான் வந்து அந்த டைம்ல வந்து நியூஸ் வந்து வரும்போது எனக்கு வந்து செவி வழியா வர அந்த செய்தியோ இல்ல ஒரு ஆத்தரைஸ்டு பீப்புள் கிட்ட இருந்து வர அந்த ட்ரஸ்ட் வந்து இருந்தது முன்னாடி. அதை உடஞ்சு போய் என்ன ஆயிடுச்சுன்னா நியூஸ் பேப்பர் மேல எனக்கு ட்ரஸ்ட் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்ததுன்னா கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தது, பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்னால வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு கான்வர்சேஷன் வந்து கிக் பண்ண முடியும். சோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டெமோக்ரஸி வந்து ஃப்ளோரிஷ் ஆகுது. பார்ஷியல் டெமோக்ரஸி இருந்தது இல்ல, இப்போ வந்து மாஸ் மீடியா வந்ததுனால பார்ஷியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெமோக்ரஸியும் மேல வருது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் இன் தி மாஸ் மீடியா ரிலேட்டட் டு தி டெமோக்ரஸி. ஆனா இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்கு. இதுல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம்னா இன் 1830 யூஎஸ்ஏல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 78,000 பேர் தான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் இல்லைன்னா வந்து வாங்கி வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 78,000 பேர் தான். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அகெயின் அவ்வளவா படிப்பறிவு வந்து அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே வந்து வாய்க்கல. ஒரு ஒரு ரைட் டு எஜுகேஷன்ன்றது வந்து அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியில இல்லை. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு படிக்க தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா வந்து ஓட்டு உரிமை இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியா. யாரோட கம்பேர் பண்ணும் போது ஸ்லேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அங்க நம்மளுக்கே தெரியும் யூஎஸ்ல எத்தனை ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருந்து கம்பேர்ட் வித் தி படிக்க தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா ஓட்டு உரிமை இருந்தவங்களோ. ஸோ அப்போ என்ன பண்ணும்போது இப்ப திரும்பி அகைன் இதை வச்சுதானே அவங்க டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த குறுகிய பீப்புள் மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க தான் வந்து தலைமையில இருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒயிட் மென், உமன் கூட கிடையாது, ஒயிட் மென் தான் வந்து தலைமையில இருக்காங்க. அவங்க தான் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, தோ இட் இஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ பயங்கரமா வந்து ஸ்லேவரி பயங்கரமா நமக்கு எல்லாமே தெரியும் எவ்வளவு வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு பண்ணாலுமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மேட் எ மிஸ்டேக். ஸோ லைக் வி டிஸ்கஸ்ட் இன் எரர், slavery, oppression, black women எல்லாமே. பட் they also gave the tool for the descendant to correct those. அந்த டூல் தான் வந்துட்டு இந்த பிரிண்டிங் பிரஸ். ஸோ அதையுமே வந்து ஒரு மென்ஷன் பண்றாரு. இல்ல அப்படி அந்த டூலையே அழிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசமே இருந்திருக்காது இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பர்ன்றதுமே வந்து ஒரு பவர்ஃபுல் செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம். ஸோ இதுதான் டெமோக்ரஸி சைட்ல இருந்து பார்த்தோம். ஸோ இந்த சைட்ல இப்போ டொட்டலிட்டேரியனிசம் பார்க்கலாம். ஸோ அகைன் சேம் நான் சொன்ன மாதிரி டெலிகிராம், டெலிஃபோன், டிவி, ரேடியோ இதெல்லாமே வந்துடுச்சு. ஒரு இடத்துல டெமோக்ரஸி இருக்கு, இன்னொரு இடத்துல டொட்டலிட்டேரியனிசம் வந்து பயங்கரமா வந்து பீக்குக்கு போகுது யூசிங் த சேம் மாஸ் மீடியா. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு சேம் மாஸ் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். ஓப்பன் தி டோர் ஃபார் தி லார்ஜ் ஸ்கேல் டொட்டலிட்டேரியனிசம். ஸோ இப்போ வந்து நீங்க ரிலீஜனை பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு சர்டைன் ஹோலி புக்ல ஒரு கருத்து எழுதியிருப்பாங்க, ஒரு கதைகள் இருக்கும், சாத்தானும் இருக்கும். இதெல்லாம் வச்சு வந்து ஒரு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு டாப் ப்ரையாரிட்டி தான் வந்து டொட்டலிட்டேரியனிசம். வந்து நம்மளே சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் தான் மெயின்டைன் பண்ணணும். ட்ரூத் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்எஸ்ஆர் வச்சுப்போம், ரஷ்யாவை எடுத்துப்போம். ஏன்னா அது வந்து பல பேருக்கு வந்து நாசி பத்தி ஓரளவுக்கு தெரியும்ல, படம் பார்த்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டாலினையும் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா ஹிட்லரே பேசினா வந்து கொஞ்சம் போர் அடிக்குமேன்றதுக்காக ஒரு மாறுதலா வந்துட்டு ஸ்டாலினை எடுப்போம். இது நான் எடுக்கல, இவர் தான் எடுத்திருக்காரு, இவள் தான் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ ஸ்டாலின் சார் இல்ல தமிழ்நாடு ஸ்டாலின் இல்ல ரஷ்யா சார், ரஷ்யா இதோடய சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து அகைன் நான் வந்து இன்னும் அந்த காலத்துல தான் இருக்கேன்.
இப்பதான் வந்து டெலிகிராமே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து USSR ரஷ்யா ரூலர் ஸ்டாலினை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனி பப்ளிக் ஈவெண்ட், யார் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணா கூட அந்த இடத்துலயும் என்னோட பார்ட்டி ஆளுங்க இருக்கணும், அந்த இடத்துலயும் என்னோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை தான் வந்து ரிலீஜியனும் வச்சிருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரிலீஜியன்ல வந்து இந்த மாஸ் மீடியா இல்லாதனால அவங்களால வந்து டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. அந்த டோட்டல் கண்ட்ரோல் தான் நம்ம டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றோம். சின்ஸ் இயர் த மாஸ் மீடியா கேம் இன்டு பிக்சர், நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேம் இன்டு பிக்சர், ஸ்டாலினால டோட்டல் கண்ட்ரோல் எடுக்க முடிஞ்சிருச்சு. அது எப்படி அப்படின்றது வந்து ஒரு 2-3 ஸ்டோரியை வச்சு நம்ம பார்த்துடலாம், ராதர் தென் கோயிங் ஃபார் தி தியரி. இது எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது, நான் எங்கேயுமே படிச்சது இல்லை. மேபி உங்களுக்கு வந்து அது ரிவைஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் எனக்கு பர்சனலா வந்து இது எல்லாமே புதுசு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 இயர் பிளான் கொண்டு வந்தார். ஒரு 1928ல ஒரு 5 இயர் பிளான் வந்து கொண்டு வராரு. ரொம்ப ரொம்ப வந்து நோபலா இருந்தது ஸ்டார்டிங்ல. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஒரு கம்யூனிசம் இல்லை சோசியலிசம்னாலே வந்து ஈக்குவாலிட்டி தான், கரெக்டா ஜஸ்டா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் கரெக்டா இருக்கணும், இல்லை ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை தான். ஸோ அந்த இடத்துல வந்து இதை அடிப்படையா வச்சு 5 இயர் பிளான் வந்து போடுறாங்க, விச் இஸ் கால் கலெக்டிவ் ஃபார்மிங். ஸோ இண்டிவிஜுவலா நீங்க ஃபார்மரா இருந்து நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க, நம்ம எல்லாம் வந்து ஒரே சொசைட்டி, அப்போ வந்து கலெக்டிவா ஃபார்ம் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க பீசஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருங்க. ஒரு குழு அமைக்கிறாங்க, அந்த குழுக்கு நீங்க வந்து கொடுத்துருங்க. நாங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட், இப்போ யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சரல் லெனின் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்ககிட்ட இருக்கு, நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ், சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி எந்த கிராப் போட்டா எப்படி வந்து அதிகமான வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. ராதர் தென் அகைன் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சு ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கும் ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எங்ககிட்ட அந்த இது ஆள் இருக்குன்றதுனால நாங்க வந்து சொல்றோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வந்து நீங்க கலெக்டிவா எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு பதில் நாங்க என்ன பண்ணணும், உங்க குடும்பத்துல இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் பண்றதோ இல்லைன்னா என்ன வேலை வாய்ப்பு தரணும், எப்படிலாம் உங்களுக்கு வந்து பினான்சியலா வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்க ஜஸ்ட் வந்து ஃபார்ம் லேண்டை கொடுத்துட்டு நீங்க வேலை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு நோபல் காஸ் தான் வந்து அந்த 5 இயர் பிளான். ஸோ ஐடியா இஸ் 5 வருஷத்துல வந்துட்டு அவங்க என்ன வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா வந்துட்டு 98 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து எடுக்கணும். இது எடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ரஷ்யால இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அவங்களால வந்துட்டு இது பண்ண முடியும், சஃபிஷியண்டா வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி அப்ஜெக்டிவ் தே செட் ஃபார் தி 5 இயர்ஸ். அண்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எல்லாமே பக்காவா பிளான் போட்டுட்டாங்க. எல்லாமே புத்திசாலிகள்லாம் வந்து சொல்லியாச்சு. ஆல் தே நீட் டு டூ இஸ் லேண்டை கொடுக்கணும். இப்ப என்ன நடக்கும், லேண்டை கொடுத்துருவோமா நம்ம? என்னடே நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் லேண்டை வச்சிருக்கேன், நீ திடீர்னு வந்து கேட்ப நான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு 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 தயக்கம் வருது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிட்டு வேலை செய்யணும், அவன் வந்து அவனோட லேண்ட் வந்து அவன் வந்து கேவலமா வச்சிருப்பான், நான் வந்து ஃபெர்டைலா வச்சிருக்கேன், நான் வந்து ஈல்டு எடுப்பேன், அவன் வந்து கேவலமா லேண்ட் வச்சிருப்பான், நான் வந்து அங்க போய் வேலை செய்யணுமா, இது என்ன கதையா போச்சு அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு என்னோட ஃபேமிலி தெரியுமா, நாங்க இந்த கிராப்பை தான் போடுவோம், நீ எந்த கிராப் போனா சொல்லுவ, நான் அதை போட்டுணுமா, என் தூய்மை என்ன வருது அப்படின்ட்டு பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தானே. நம்மளே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ இனிஷியலா வந்துட்டு ரெபல் நிறைய வருது. ஸோ டோட்டலிட்டேரியனிசம் என்ன பண்ணுவாரு, ஸோ ரெபல் வந்தாலே வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு பவர்ஃபுல் ஆர்மிஸ் இருக்கு, சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அங்கங்க கொட்டி கிடக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு நாஸ்தி பண்றாங்க, நிறைய பேரை சுடுறாங்க, நிறைய பேரை வந்து ஜெயில போடுறாங்க, அங்கேயே எல்லாருமே சாகுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் உண்டாகுது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து லேண்ட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 98 மில்லியன் டன்ஸ் அதான் அப்ஜெக்டிவ். பட் அவங்க எவ்வளவு ஈல்டு எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 69 மில்லியன் டன் தான் எடுத்தாங்க. சரியான டிஃபிஷியன்சி அங்க டிஃபிஷியட் இருக்கு. அந்த டிஃபிஷியட் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1929ல இருந்து 36 வரையும் பயங்கரமான ஒரு ஃபெமைன் வந்து சந்திச்சாங்க. தட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். அதனால பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன்ல இருந்து 8.5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்தே போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ அப்போ புத்திசாலிகளோ எக்ஸ்பர்ட்டோ ஒரு ரூலை ஒன்று போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி
இந்த மாதிரி வந்து நசுக்கி ஒரு விஷயத்த பண்ணதுனால கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபெயில் ஆகி எக்கனாமியும் போயிடுச்சு, இங்க வந்து மக்களும் போனாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணாங்க. ஸோ இது வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நல்ல கவர்மெண்டா இருந்ததுன்னா இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ யார் என்ன தப்பு நடந்தது, ஸோ எந்த இடத்துல நம்ம சறுக்கணும், ஸோ இதுல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதானே வந்து ஒரு யூஸ்வலா நம்மளுக்கு அப்படிதானே தோணும். அதுதான் டோட்டலிட்டேரியனிசம் ஆச்சே. நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்? தே ஆர் இன்ஃபாலிபிள். அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷனுமே வந்து கரெக்ட் தான், அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது எப்படி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா வந்துட்டு இதுல யாரோ ஒருத்தன் விளையாடி இருக்கான், யாரோ ஒரு கருப்பு அடங்கி இருக்கு, அவனாலதான் வந்து இது வந்து இப்படி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஹோலி புக்ல டிரான்ஸ்லேட்டர் தான் தப்பு பண்ணான், இல்லைன்னா வந்து இது வந்து இப்படி திரிச்சிட்டாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. எப்படி வந்து நம்ம போன சாப்டர்ல பார்த்தோமோ அதே மாதிரிதான் இங்க நாங்கெல்லாம் கரெக்டா தான் பண்ணோம், எவனோ உள்ள வந்து ஏதோ பண்ணிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிங்கடா அப்படின்ட்டு அவர் வந்து ஆர்டர் போடுறாரு. ஸ்டாலின் ஆர்டர் போடுறாரு. அபிஷியல்ஸ் எல்லாம் உள்ள இறங்குறாங்க. திரும்பியும் மேதாவிகள் எல்லாம் சேர்ந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க ஒரு கிளாஸ கண்டுபிடிக்கிறாங்க. they are known as குலாக்ஸ். குலாக்ஸ்னு ஒரு கிளாஸ கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர். சோ இப்ப என்னன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், ஒரு கார் இருந்தா போதும், வீட்டுல ஒரு மாடு இருந்தா போதும், அது வந்து அந்த ஃபேமிலிக்கு இதுவே ஒரு சஃபிஷியன்ட். ஸோ யாரெல்லாம் 2 வீடு வச்சிருக்கா, 2 கார் வச்சிருக்கானோ அவன் வந்து கிரீடி ஃபெலோ, அவன் வந்து தேவைக்கு மேல வச்சிருக்கான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கு. நான் வந்து ஒரு சோசியலிஸ்ட். அப்போ கேபிட்டலிஸ்ட் என்ன ஆச்சு, அவன் ஒரு சாத்தான். ஸோ பியூரிட்டியை அவன் வந்து நாஸ்தி பண்றான். இந்த சாத்தான் தான் என்ன பண்ணிருக்குன்னா நான் போட்ட அந்த பியூட்டிஃபுல் கலெக்டிவ் ஃபார்மிங் ரூலை வந்து கெடுத்திருக்கான் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்குள்ள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா நான் ரெபல் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரெபல் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் தான். சோ கலெக்டிவ் இந்த குலாக்ஸ் சேர்ந்தவங்க, இந்த கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர், டே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழையடி வாழையா வந்துட்டு நான் இவ்வளவு ஃபர்டைல் லேண்டை வச்சிருக்கேன், இத்தனை ஏக்கர் நான் சேர்த்து வச்சிருக்கேன், நான் எதை போட்டாலும் அந்த இடத்துல வந்து விளையுது, நீ கேட்ப நான் கொடுப்பனா அப்படின்ட்டு இனிஷியலா வந்து அவனுக்கு ரெபல் பண்ணானுங்க பாத்தீங்களா, அவனாலதான் இது கெட்டு போச்சு அப்படின்ட்டு ஒரு தியரியை ஃபார்ம் பண்றாங்க. இதை வந்து ஸ்டாலினும் நம்பிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, சரி நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல யாரெல்லாம் வந்து அந்த குலாக்ஸோ அவனெல்லாம் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ இந்த ஆர்டர் எல்லாருக்குமே அந்த அபிஷியல்ஸ், அந்த ஆர்மிஸ்க்கு, இல்லைன்னா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த மாதிரி கீழே வரையும் அது வந்துடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி சென்டர்ல இருந்து கீழே டாப் டு பாட்டம் அப்ரோச்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. கூடவே வந்து ஒரு அப்ஜெக்டிவும் தராரு. இத்தனை பேர் உன்னோட கவுண்டில இருந்து எனக்கு ஒரு 50 பேராச்சு நீ சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு செர்டைன் இதுவும் சொல்லிடுறாங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், எப்படி விச்சஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதினாரோ அதே மாதிரி எப்படி எல்லாம் அந்த குலாக்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்ஸும் சொல்லிடுறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாடு தான் வச்சிருக்கணும் ஆவரேஜா அப்படின்னா, நீ 2 மாடு வச்சிருந்தாலும் நீ குலாக்ஸ் தான் வாயா அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ அது வந்து அவனை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, அவங்க குழந்தை, அவங்க ஒய்ஃப், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவன் ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கான். அப்ப அவன் வளர்த்த குழந்தை எப்படி இருக்கும், அதுவும் கேபிட்டலிஸ்டா தான் இருக்கும். சோ கேபிட்டலிஸ்டே இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, அவனுங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆன்டி நேஷனல் தான், அவனை அப்போ நியூட்ரலைஸ் பண்ணு அப்படின்ட்டு இந்த மாதிரி உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களாம் அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அதெல்லாம் வந்து விச் ஹண்ட் பண்றாங்க. இன் 2 years 2 million குலாக்ஸ் வேர் நியூட்ரலைஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப ஸ்டாலினுக்கு வந்து இன்னும் மேல இது பத்தல, இன்னும் நிறைய பேர் ரெபல் இருக்காங்க, இன்னும் அவங்களெல்லாம் நான் பியூரிஃபை பண்ணணும்னா வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து நான் குடும்பத்துக்குள்ளேயே வரணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 4 செவுத்துக்குள்ள நீங்க பேசினா கூட நாங்க இருக்கணும்டா, பிக் பிரதர் இஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 1984 ஒரு புக் ஒன்று இருக்கு, ஆர்பிலிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். சோ அவர் என்ன பண்றாருன்னா, பிக் பிரதர் கிடையாது, நான் பிக் ஃபாதர் அப்படின்னு உள்ள இறங்குறாரு. சோ நான் தான் அப்பா அப்படின்னு இறங்குறாரு. எப்படி அப்படின்னா வந்து 13 வயசு பையன் பேப்லிக் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து அகைன் டாப் டு பாட்டம் இறங்கிடுச்சு. யாரெல்லாம் வந்துட்டு
இந்த மாதிரி வந்து உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, யாரெல்லாம் நாட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ, தைரியமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசங்களும் வந்து பேட்ரியாட்டிசத்துல நம்பிடுறாங்க. இந்த 13 வயசு பேவ்லிக் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு கால் பண்ணி, எங்க அப்பா வந்து நீங்க குலாக்ஸ கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வேண்டாதவங்களெல்லாம் வந்து குலாக்ஸ்ன்னு சொல்லி தப்பு தப்பா வந்து கொடுத்து எல்லாரையும் மாட்டி விடுறாரு, அவர் வந்து சரியா கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டான். டக்குன்னு வந்து சுட்டாங்க அந்தால. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா அவனுக்கு போட்டு கொடுத்ததுனால அந்த பேப்ளிக் வந்துட்டு பெரிய ரிவார்ட் எல்லாம் தராங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியில வந்து ப்ராப்ளம் ஆகி, அடப்பாவி பெத்த அப்பாவே நீ வந்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அந்த பையனை வந்து கொண்டுடுறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐயோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ரியாட்டிக் அடப்பாய் கொண்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 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 தியாகம் செஞ்ச ஒரு ஆளா கருதி அவனுக்கு சிலையெல்லாம் வைக்கிறாங்க. இந்த பேப்ளிக்க வந்து ஒரு முன்னுதாரணமா வந்துட்டு ஸ்டாலின் வந்து அதை வந்து திரும்பி பப்ளிசைஸ் பண்றாரு யூசிங் த மாஸ் மீடியா. அகைன் வந்து பேப்ளிக் மாதிரி இருங்கடா அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தனும் பூரிச்சு போய் அதே 13 வயசுல இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா எங்க அம்மா கூட வந்து நேத்து வந்து ஒரு கிரெயின்ஸ் வந்து திருடிட்டாங்க, அவங்களையும் வந்து புடிச்சு போட்டுருங்க, நானுமே வந்து பேப்ளிக் மாதிரி வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் அம்மாவும் சுட்டுறாங்க, இவனுக்கு ஒரு பெரிய ரிவார்டும் கொடுத்துட்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும்போது யாரா அப்பா, உனக்கு யார் அப்பா, உனக்கு யார் அம்மா அப்படின்னு பெருமையா எல்லாரும் பேசுவோம்ல. அந்த ஒரு கட்டத்துல வந்து நான் அனாதையா இருக்கிறது தான் பெருமை, எனக்கு வந்து ஸ்டாலின் தான் வந்து அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து ஊடுருவிட்டாரு. சோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஒரு ஃபிளாலெஸ்ஸா போயிட்டே நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன காரணம்? இந்த மாஸ் மீடியா மட்டும்தான் காரணம். ஸோ முன்னாடி ஒரு ரோமன் எம்பையரோ இல்லைன்னா வந்து ஒரு ரிலீஜனோ என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ஸ்டாலின் வந்து கச்சிதமா வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ சென்ட்ரலைஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டர். ஸோ அப்போ வந்து எது வந்து இப்போ கரெக்டா இருக்கு? அகைன் லிவிங் டு த கொஸ்டின் குயிக்கா வந்து முடிச்சிடலாம், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ் மீடியானால வந்து டெமோக்ரஸி சைடும் பார்த்துட்டோம், டோட்டலிட்டேரியன் சைடும் பார்த்துட்டோம். எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? இதுவரையும் பார்த்ததுல எது பெஸ்ட்? ஜஸ்ட் பெஸ்ட் எதுன்னு மட்டும் சொன்னா போதும், நம்ம விளக்கத்தை நம்ம டிஸ்கஷன்ல வச்சுப்போம். எது பெஸ்டா பாக்குறீங்க? எதுவுமே பெஸ்ட் இல்ல, both are not best. ஓகே, வேற யாருன்னா கருத்து சொல்றீங்களா? Hypothetical question. ஐடியல் டெமோக்ரஸி. இல்ல டெமோக்ரஸி தான் பெஸ்ட். டெமோக்ரஸி தான் பெஸ்ட். ஆல்டர்னேட் ஒரு ஆள் மாறும்போது மாறிடும். ஓகே, இல்ல இன்னொரு வியூ கண்ட்ரோல்டு டெமோக்ரஸி தான் சார் பெஸ்ட். இல்ல இங்க கண்ட்ரோல் டெமோக்ரஸி இல்ல, ஒன்னே டெமோக்ரஸி இல்லைன்னா வந்துட்டு டோட்டலிட்டேரியனிசம். இது ரெண்டு தான் மாஸ் மீடியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. சோ இதுல நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். டெமோக்ரஸி தான், ஏன்னா டெமோக்ரஸி மாஸ் மர்டர் பண்ண முடியாது. டெமோக்ரஸி கரெக்ட். ஓகே, So stick with democracy. சரி. இதுல வந்து டோட்டலிட்டேரியனிசம் பத்தி நம்ம பேசுவோம். அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி அகைன் டெஃபினேஷன் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எது பெஸ்ட் இல்ல நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எனக்கு எது வந்து பெஸ்ட்னு படுதுன்றது தான் நம்ம வந்து ஆன்சரா வரும். தட் இஸ் கால்ட் தி ஹியூரிஸ்டிக்ஸ். அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் படி நான் வந்து எப்படி வந்து சாரா வந்து ஹீரோவா இல்லைன்னா வந்து எட்டப்பனா இல்லைன்னா வந்து அந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ரியாலிட்டியில இருந்து நான் பாக்குறேனோ அதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படி பேசக்கூடாது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ டோட்டலிட்டேரியனிசமோட டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட் ஆர்டர். கேஆஸே இருக்கக்கூடாது. என்னோட ரூல் நான் வந்து இருந்தேன் அப்படின்னா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கணும். ஆர்டர் கம்ப்ளீட் 100% ஆர்டர் வச்சுக்கணும். அட் தி காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, அட் தி காஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஆர்டர் வச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த டெஃபினிஷனோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து பர்ஃபெக்ட். வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து அவர் எப்படி வந்து எவ்வளவு வந்து ஃபெயிலியர் இருந்தாலுமே ஒரு ரெபல் கூட வந்து அவர் வந்து ஆட்டி படைக்கவே முடியல. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் ஹிஸ்டரியிலேயே வந்து இந்த மாதிரி வந்து யாருமே வந்து ஒரு டோட்டல் கண்ட்ரோல் எடுத்ததே கிடையாது. ஃபிளிப் சைட்ல ஹிட்லரும் இருக்காரு. ஸோ அதை அப்போ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுங்களேன், கோவிட் மாதிரி ஒரு எமர்ஜென்சி, வார் டைம்ல வருது, ஒரு பேண்டமிக் எபிடமிக் எதனா வருது அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த வேக்சின் போடணும்ப்பா இல்லைன்னா அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து குவாரண்டைன்ல இருங்க அப்படின்னு சொல்லும் போது நோ
ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூ, ஐ வாண்ட் தேர்ட் பார்ட்டி டு கம் அண்ட் இன்வெஸ்டிகேட், என் ஊரு, என் மொழி, என் இனம், நான் இங்க தாண்டா இருப்பேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? சோ அப்போ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு வார் மாதிரி டைம் அதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த டொட்டலிட்டேரியன் பிடிக்குதோ இல்லையோ ஆர்மிக்கு போயிட்டு நீ போய் அங்க போய் சண்டை போடு, அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது அப்படின்னு போது வைக்கும் போதுதான் வந்து அந்த ரோல் வந்து பயங்கரமா அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் டாப் டு பாட்டம் வந்து போகுதுன்னு சொல்ற பாத்தீங்களா, தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளோ த்ரூ தி கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் அது போகும். அது வந்து தேர்ட் பார்ட்டி வழியாவோ இல்ல வேற யார் வழியாவோ போவாது. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க வச்ச அந்த ஸ்ட்ரக்சர் ஹைரார்க்கிலேயே தான் போகும். சோ ஆனா இதுலதான் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுல பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு அபிஷியல் பிளாக் பண்ணிட்டான்னு வைங்களேன் அந்த இன்ஃபர்மேஷனை, ஆல்டர்னேட்டிவ் வேல அந்த இன்ஃபர்மேஷன் ரீச்சே ஆகாது கீழே, அது ஃபனல் மாதிரி அந்த பாட்டில் நெக் மாதிரி அங்க நின்றுடும். அது ஏன் அந்த மாதிரி பிளாக் பண்ண போறான் அப்படின்னா டியூ டு ஃபியர் தான். ஸோ ஏன்னா ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். சரேஷ் மடியே சொன்ன மாதிரி ட்ரூத் இருந்தாலும் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு சில டாட்டி நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸோ இல்லைன்னா காம்ப்ரமைஸோ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சில அஃபீஷியல்ஸ் வந்து உண்மையை வந்து மறைச்சிடுவாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ பண்ண விடாம பார்த்துப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமா? எல்லாருக்குமே செர்னோபில் அப்படின்றது வந்து டிசாஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவுமே ரஷ்யால தான் நடந்தது. ஸோ 1986 வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு அகைன் மேன்மேட் டிசாஸ்டர் அது நடந்துருச்சு. ஹியூமன் ஆர் ப்ரோன் டு எரர் தானே, பிரச்சனை கிடையாது. ஆனா அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கணும்? அப்ப அதெல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணிருக்கணும்னா, ஊரை விட்டு எல்லாரும் அந்த பெரிமீட்டர்ல எல்லாம் கிளம்புங்க, எதனால நடந்ததுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடுவோம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 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 ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தானே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வந்துட்டு பயம். இது வந்து வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நாட்டை பத்தி என்ன நினைப்பான்? ஏன்னா நியூக்ளியர்ன்றது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த டைம்ல. சோ அப்படின்னும் போது வந்து இது ரொம்ப அசிங்கமாச்சு, இது தெரிஞ்சதுன்னா வந்து ரூலர் என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இது வந்து மூடி மறைக்க பார்த்தாங்க. கடைசியில யார் தெரியுமா அது கண்டுபிடிச்சாத? 15,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஸ்வீடன் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து, என்னடா ரேடியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, எதனா பிரச்சனை ஆயிடுச்சா கண்டுபிடிங்க, நம்ம ஊர்ல எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு பாருன்னு பார்க்கும் போது அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இன்னும் அந்த அரேசான பெருசு பண்ணு, இன்னும் பக்கத்துல யார் இருக்கா, இன்னும் பக்கத்துல யார் இருக்கான்னும் போது செர்னோபிலா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். காத்து அங்க இருந்துதான் இங்க வருது, இது செர்னோபிலா தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஸ்வீடன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அந்த இடத்துல வந்து நியூஸ்ல வந்து போடுறாங்க, எப்ப இங்க ரேடியேஷன்ஸ் அதிகமா இருக்கு, கண்டிப்பா இது வந்து அங்க இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அபிஷியலா வந்துட்டு போன் பண்ணா சொல்ல மாட்டாங்க, நல்லாதான் இருக்குன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஓப்பன் அப் பண்ண உடனே வேற வழியே எல்லாமே இங்க ஒத்துக்கிறாங்க. அது கூட சும்மா எல்லாம் ஒத்துக்கல, ஆமா கொஞ்சமா வந்து லீக் ஆயிருக்கு, அதனால கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து அவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர். இன்னும் வரையுமே செர்னோபில்ல போயிட்டு வாழ தகுதி இல்லாத ஒரு ஊரா வந்து போயிட்டு இருக்கு. இது இந்த இன்ஃபர்மேஷன் யார் பிளாக் பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் தான் பிளாக் பண்ணா டியூ டு ஃபியர். அதுதான் வந்து இங்க வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இந்த பிளிப் சைட் 3 மைல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ப்ராப்ளம் ஆச்சு இன்னும் பென்சில்வேனியா யூஎஸ்ஏல இன் 1979. அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வித்தின் 5 ஹவர்ஸ்ல ஒரு பிரஸ்ஸை வந்து கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு இதுதான் பிரச்சனை, இதுதான் இருக்கு, நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றோம், தேர்ட் பார்ட்டியும் உள்ள வருது, அதுக்கப்புறம் அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு வெளியில போக வைக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்றாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேற இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பாக்குறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இல்ல, அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுமோ அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து போங்கன்னு சொல்றதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டே மாறுதான். சோ இதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்கல்ல, சோ அங்கெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் போடுறாங்க. தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் மிஸ்டேக். இந்த மாதிரி வந்து டெமோக்ராட்டிக் செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம் வச்சதுனால பண்றாங்க. இன்னும் பியூட்டின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஷேரிங் த சேம் வித் யூஎஸ்எஸ்ஆர். என்னதான் எதிரியா இருந்தாலும் அங்கேயும் ஷேர் பண்றாங்க. இந்த செர்னோபில் இன்சிடென்ட் அதுக்கப்புறம் தானே வருது. அப்போ வந்து சொல்றாங்க நாங்க இதெல்லாம் பாடமா கத்துக்கிட்டோம், மேபி நீங்க இதை வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் தி டோட்டலிட்டேரியனிசம் when comes to handle the mass media. சோ எது பெஸ்ட்? நம்மளே சொன்ன மாதிரி இது வந்து அந்த டெஃபினேஷன் வச்சுதான் பார்க்கணும். சோ அகைன் ஃபைனலா நம்ம உள்ள வந்துட்டோம். சோ நம்மளே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏஐ த பீக் இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி நவ்.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து அடுத்த எவல்யூஷன் உள்ள வருது ஏஐ. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து உலகம் கண்டில்லை. ஸோ ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், அதுக்கப்புறமேட்டு டெலிகிராம், டெலிஃபோன், சேட்டிலைட், ஸ்மார்ட் போன், டிவி, இந்த மாதிரி இன்டர்நெட், இது மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். இதை வச்சுதான் நம்ம வந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணி இந்த பெரிய அட்வான்ஸ்மெண்ட் அந்த ஏஐயை வந்து எப்படி எப்படிலாம் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸை வச்சு நம்ம வந்து கரெக்டா அதை வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த நம்ம பார்த்த இந்த லெசன்ஸ் படி அகைன் ஷிஃப்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இது டெமோக்ராட்டிக் உள்ள வரப்போகுதா இல்லைன்னா வந்து டொட்டலிட்டேரியனிசம் உள்ள வரப்போகுதா? மழையை பார்த்துட்டோம். ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போதும் மாறி 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 வந்துகிட்டு, சின்ஸ் தி ஸ்டோன் ஏஜ் மாறி மாறி உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏஐ உள்ள வரும்போது என்ன உள்ள வரப்போகுது? டெமோக்ரஸியா டொட்டலிட்டேரியனிசமா? அப்படின்னா வந்துட்டு சிம்பிள். இது வந்து டெக்னாலஜினால வந்து எதுவுமே மாறல. டெக்னாலஜி இட்ஸ் கிரியேட்ஸ் ஒன்லி த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அப் டு தி பீப்புள். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம என்ன வச்சுக்க போறோம்ன்றது மட்டும்தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சரா இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் தி டெக்னாலஜி. ஸோ அப்போ வந்து ஏன் வந்து டொட்டலிட்டேரியனிசம் சூப்பர் ஸ்டாலின் வந்து அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் நவ் சோசியலிசம் வந்து கிடையாது. அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க. டெமோக்ரஸி யூஎஸ்ஏ தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. ஸோ ரைட் நோ டெமோக்ரஸி வின் த கேம். அது ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரைட்லி மென்ஷன்ட் ஒரு இதுல வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜி வந்து படன்னு வந்து எவல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா நடக்குது. சேஞ்ச் இட் ஹேப்பனிங் இஸ் வெரி ஸ்பீட். அப்போ அந்த டைம்ல என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ரேப்பிடா வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே போகணும். தட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி டெமோக்ரஸி. ஏன் அப்படின்னா டொட்டலிட்டேரியனிசம் இஸ் இன்ஃபாலிபிள். இல்ல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது அது சேஞ்ச் பண்றதுக்கான அந்த ஒரு மனப்பான்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் when compared with டெமோக்ரஸி. ஏன்னா டெமோக்ரஸில வந்து செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிஸ் வந்து சொல்லுவான், அங்க இருக்கிறவங்க பாலிசி மேக்கர்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டரோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவனோ அங்கேயும் ஒருத்தன் இருப்பான். பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் படிச்சவரும் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரீசர்ச் பண்றவங்களோ இல்ல கண்டுபிடிக்கிறவங்களுக்கோ வந்து ஃபண்ட் பண்ணி மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து செமிகண்டக்டர்ஸ், மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஎஸ்ஏல இல்ல ஜப்பான்ல வந்து ஃபிளரிஷ் ஆகும்போது யூஎஸ்எஸ்ஆர்ல வந்துட்டு அது ஃபிளரிஷே ஆகல. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை காப்பீடிக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து இது வந்து வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கலாம், எப்படி எல்லாம் வந்து ஆர்டர்ல வச்சுக்கலாம், அந்த எனர்ஜி எல்லாமே அங்க போனதுனால ரீசர்ச்ல ஈவன் ஜெனெட்டிக்ஸ்ல சதேஷ் சொன்ன மாதிரி வந்துட்டு டாவிசன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. நம்மளுக்கே தெரியும் மூணுக்கு வந்து எவ்வளவு ஒரு அரசல் புரசெல்லாம் வந்துட்டு யூஎஸ்ஏ வந்து ராக்கெட் விட்டுட்டான், நம்மளும் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு போட்டி தானே தவிர்த்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்றோமா, அது வந்து கரெக்டா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவன் பண்ணிட்டான் நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து ஒரு டெட்லைன், ஒரு அன்இமேஜினபிள் டெட்லைன் வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க பயம், அவங்களால திரும்பி ரிவோக்கும் பண்ண முடியாது. பண்ணிட்டானே சுட்டுற. அப்ப என்ன பண்ண முடியும்னா சரி கொடுத்து தொலை, நான் அப்படியே வச்சுக்கிறேன், உண்மையும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா எல்லாம் தப்பு தப்பா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அவங்களால அடாப்ட் பண்றதுக்கு வந்து ஸ்லோ ஆனதுனால யூஎஸ்ஏ வந்து படப்படன்னு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு டெமோக்ராட்டிக் ரிஜிம் வந்து ஃபிளரிஷ் ஆயிடுச்சு. பட் ஏஐ இஸ் வெரி நியூ. ஸோ அப்போ ஏஐ வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கூடயோ இல்லைன்னா வந்து புக் கூடயோ எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுவரையும் இருந்த டெக்னாலஜியை வச்சு ஹியூமன் டு ஹியூமன் கான்வர்சேஷன் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஸோ when AI comes into picture, it is going to converse with the human as well as with the non-human. இன்னும் ஒரு படி போய் ரெண்டு சைட்லயுமே வந்து போத் ரிசீவர் அண்ட் தி ஸ்பீக்கர் வில் பி நான்-ஹியூமன். மிஷினுமே பேசிக்க போகுது. ஸோ அப்படின்னு போகும்போது வந்து இட்ஸ் வெரி வெரி நியூ கான்செப்ட். அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இந்த டொட்டலிட்டேரியனிசம்க்கு வந்து இது அல்வா மாதிரி. ஏன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்றது கூட வந்து அது வந்து கணிக்க போகுது. இதுவரையும் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, என்ன பேசுறேன்றது தானே வந்து அவர் கண்டுபிடிச்சாரு யூசிங் தி சீக்ரெட் ஏஜென்சி. இப்ப நான் என்ன நினைக்க போறேன், என்ன பண்ணிடுவேன் ஃபியூச்சர்ல கூட அது ப்ரெடிக்ட் பண்ணும். யூசிங் தி வெரி லூஸ் அசோசியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் பண்ண முடியாத கனெக்ஷன்ஸ் கூட AI is capable of doing it. So due to the advancement in the software, hardware, whatever it is. So அதனால வந்து the question is உங்களுக்கு ட்ரூத் வேணுமா இல்லைன்னா ஆர்டர் வேணுமா? ஸோ ட்ரூத் வேணும் அப்படின்னா டெமோக்ரஸி வரும், ஆர்டர் வேணும் அப்படின்னா டொட்டலிட்டேரியனிசம் வரும். என்ன வரும் அப்படின்றது வந்து உங்க கையில தான் இருக்கு. கரெக்டா ஓட்டு போட்டு கரெக்டான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் அப்படின்றது வந்து அவருக்கு செகண்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்றாருன்றது வந்து ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஓவர் டு யூ.
ஓகே, குட். ஒரு கிளாப் பண்ணுங்க முதல்ல. சூப்பர் பூபதி, சூப்பர். சொல்லுங்க சார். நல்ல கவரேஜ். இந்த டெசிஷன்ஸ் ஒரு ஏரியாலேயே நிறைய பேசியிருக்கிறீங்க. அவர் 4 டாபிக் எடுத்தாரு, அது ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ஏரியா இன்டெப்த் நீங்க போன மாதிரி இருந்தது. சரியா? இல்லை ஓவராலாக நான் சில விஷயம் சொல்ல விரும்புறது, இது அடியோட்டு நீங்க சொன்னதுலேருந்து 2 பேரும் சொன்னதுலேருந்து, நார்த் கொரியாவில் அந்த சீஃப் ஒருத்தர் இருக்கிறாரு, கிம் சுங் யாங்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சாரு, சும்மா ரோஸ்ன்னு வச்சுக்கலாமே. அவர் பொண்ணுக்கு ரோஸ்ன்னு பேர் வச்சாரு, ரூல் போட்டாரு. நார்த் கொரியாவில் எவனுமே ரோஸ்ன்ற பேரை இனிமேல் பொண்ணுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டாரு. அதனால அத்தாரிட்டேரியன் வந்தான்னா என்ன செய்வான்னு நமக்கு புரியாது. நிறைய இடத்துல பூபதி நியூட்ரலைஸ்னாரு. இந்த மிலிட்டரி லாங்குவேஜில் நியூட்ரலைஸ்னா போட்டு தள்ளிடுன்னு அர்த்தம். நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுனா இது பக்கம் ஏதோ ஜாஸ்தி, அந்த பக்கம் இது பக்கம் ஜாஸ்தி, அப்படி பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு நினச்சிருக்கிறோம். நியூட்ரலைஸ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து கொன்னுடு அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் ஹியூகோ ஷவேஸ்ன்னு ஒருத்தர் வெனிசுவேலால இருந்தார். அவர் சொன்னாரு, ஷவேஸ் இஸ் த பீப்புளே அப்படின்ட்டாரு. நீ பீப்புளாம் கிடையாது, ஷவேஸ் தான் பீப்புளே, அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே இந்த நம்ம எமர்ஜென்சி பீரியட்லையும் இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரான்னாங்கல்ல, அதுவும் டோட்டல் டெரரிசம். அது வரைக்கும் இருந்ததுலேயே ஒர்ஸ்ட் பீரியட்னு சொன்னீங்கன்னா எமர்ஜென்சியில் சொல்றது. அதுக்கப்புறமா ஆலன் டியூரிங்கை பிடிச்சி இதே மாதிரி கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச முதல் ஆள்னு வச்சுக்கோங்களேன். 1950க்கு பக்கத்தில் அவரை சாவடிச்சிட்டாங்க. 40 வயசுல ஏராளம் கண்டுபிடிச்சவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அவரை பற்றி பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் அவரை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அவர் பண்ணது அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி தப்புன்னு சொல்லி அவரை கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் பண்ணி அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இன்னமும் சரியா தெரியாது பண்ணாரா இல்லையான்னுட்டு. அதுக்கப்புறம் அரசி பாடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து நாங்க பண்ணது தப்பு, அவர் சத்திருக்க கூடாது அப்படின்றாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னால ஆலன் டியூரிங் படம் போட்டு 50 பவுண்டு கரன்சி நோட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. பட் இது என்ன ஆகும்னா இதுவும் டோட்டாலிட்டேரியன்ஸ் தான். அவன் நான் நினைக்கிறது தப்பு, நீ ரைட்டு, நீ நினைக்கிறது தப்பு, அதனால நான் உன்னை கொண்டு போட்டுருவேன், அதனால உன்னை இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது. அதை பண்ணாம இருந்தா இந்த கம்ப்யூட்டர் இன்னும் ஒரு 40 வருஷம் அட்வான்ஸ்டே ஆயிருக்கும் ஆலன் டியூரிங் இருந்திருந்தாருன்னா. அதுக்கப்புறமா பர்வேஸ் முஷாரஃப் நீங்க பாகிஸ்தான்ல எலெக்ஷன் நின்னாரு, ரூல் போட்டாரு, வேற யாரும் எலெக்ஷன்ல நிக்க கூடாது, ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 எல்லாம் ஓட்டு போட்டு தான் ஆகணுன்ட்டாரு. 98 பேர் வந்து ஓட்டு போட்டானுங்க, பர்வேஸ் முஷாரஃபும் வின் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அதே தான் விளாடிமிர் புட்டினும் பண்ணிருக்கிறாரு. 2 வருஷம் முன்னாலேயோ போன வருஷமோ எனக்கு தெரியாது. அவர் ஒருத்தர் தான் நின்னாரு, அவர் யாரும் கண்டெஸ்ட் பண்ணல. அவரே 98 மார்க் வாங்கினாரு, அவரே வின் பண்ணிட்டாரு, அவரே கன்டினியூ பண்ணிட்டாரு. கேள்வி கேட்கறவன் இருக்க மாட்டான். கேள்வி கேட்பான், முதல் வாட்டி கேள்வி கேட்பான், 2வது வாட்டி கேட்டா 2வது வாட்டி யாரோ கை தூக்குனாங்களே என்னன்னா, அந்த ஆளு என்ன கேட்டாரோ அதை நான் கேட்கலீங்க, அந்த ஆளு எங்க இருக்கிறாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆளே தூக்கிடுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆச்சா. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயும் இதே மாதிரி சோரன்கிற சீஃப் மினிஸ்டரு, கெஜ்ரிவாலுங்கிற சீஃப் மினிஸ்டரு, சிசோடியாங்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர் எதனா கேள்வி கேட்டா எலெக்ஷனுக்கு முன்னால எல்லாத்தையும் தூக்கி நாங்க உள்ள போட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வேற எதனா பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது இங்கேயும் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டோட்டாலிட்டேரியன்ல என்ன பண்றாங்க, அஸ்ஸாம்ல 2 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, ஒன்னா படிச்சாங்க. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், ஒருத்தர் கூடவே ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருந்தாரு. 50 வருஷம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இவன் குறுக்கில் ஒரு பார்ட்டி வந்தான் டெல்லிக்காரன், 2 பேரையும் உடச்சிட்டு 2வது இருக்கிறவனை முதல்ல இருக்கிறவனை தூக்கி வீட்டுல போடு, வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சான். 50 வருஷம் நல்ல நட்பு நாசமாச்சு. அசாம் கணசங்காராம் பரிஷத்னு ஒன்று இருந்தது. 2 காலேஜ் பசங்க, பிருகு குமார் ஃபூக்கன் ஒரு ஆளு, பிரசந்த குமார் பிரஃபுல்ல குமார் மிஸ்ரான்னு ஒரு ஆளு. 2 பேரும் காலேஜ் பசங்க புரட்சி பண்ணானுங்க. 2 பேரும் ஒரே ரூம்ல 10 ரூம்ல ரூம்மேட்ஸ், யூனிவர்சிட்டியில படிச்சவனுங்க. அசாம்ல புரட்சி கிரியேட் பண்ணி வின் பண்ணி இவன் சீஃப் மினிஸ்டர், அவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தான். இவன்லயும் பிடிச்சி ஒருத்தன் உடைச்சான், இவனை வெளில போடு, அவனை வெளில போடு. ரொம்ப நல்ல பசங்க அவனுங்க, நல்லா வளர்த்துருப்பான், அவனையும் கெடுத்தானுங்க. இந்த மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இந்த அத்தாரிட்டி ஃபிகர்னு ஒருத்தன் வந்தான்னா அவன் எதெல்லாம் நல்லா இருக்குதோ, எவங்கெல்லாம் நல்ல நண்பர்களா இருக்கிறாங்களோ, எதெல்லாம் ஃப்ளரிஷ் ஆகுதோ அது எல்லாத்தையும் நாசம் பண்றது அப்படின்னு ரூல் வச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய இடம் இந்த மாதிரி அடிபடுது.
சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், பிரமாதமா கேள்வி கேட்கிறாரு, நல்ல நல்ல ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தா அவரு நம்ம பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நின்று சாமி கும்பிடுறாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஜுடிஷியரும் எக்ஸிக்யூட்டிவும் ஒன்னா லெஜிஸ்லேச்சரும் ஒன்னா வரவே கூடாது. அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டும் ஒரே ஃபிளைட்ல போகக்கூடாது. பார்லிமெண்ட்டை தவிர, ஒயிட் ஹவுஸை தவிர, கேபிட்டலை தவிர 2 இடத்துலையும் மீட்டே பண்ணக்கூடாது. தே cannot be together anywhere. அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சரி, வைஸ் பிரசிடென்ட்டும் சரி, தே cannot meet anywhere. அஃபிஷியலா இந்த 2 இடத்துல மட்டும்தான் மீட் பண்ணலாம்னு ரூல் இருக்குது. இவன் என்ன பண்றாங்க, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நின்று சாமி கும்பிட்டா அப்புறம் எப்படி எனக்கு ஜுடிஷியரி மேல நம்பிக்கை வரும்? இதுக்கு டெமோக்ரஸி நீங்க பேர் வச்சுக்கிறீங்க, பட் நீ நல்லவனாவும் இருக்கணும், நல்லவனா இருக்கிறேங்கிற தோற்றமும் தரணும் இல்ல. யூ மஸ்ட் அப்பியர் ஆல்சோ டு பி ஜெனுவைன். அண்ட் இது டேம் திங். இப்ப போன மாசம் 10 நாள் முன்னாலே 15 நாள் முன்னாலே போட்டோ பார்த்தேன். 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா எனக்கு மொத்த நம்பிக்கையே போச்சு. இது பேர் ஜுடிஷியரியே கிடையாது, இது பேர் டெமோக்ரஸியும் கிடையாது. அதனால பல கோளாறுகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி டெமோக்ரஸி இருந்தா கேள்வி கேட்க முடியும். இன்னைய தேதிக்கு NDTVன்னு ஒருத்தன் பிரமாதமான நியூஸ் கொடுத்துருந்தான், அதையும் முடிச்சு விலைக்கு வாங்கிட்டானுங்க. இப்ப குஜராத் தூக்கி உட்காந்துக்கிறாங்க. நார்த் அட்ரஸ்ல ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனல் கூட இது அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது. அதனால மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எதுவுமே ப்ராப்பரான செய்தி கிடையாது. அவங்க அபிஷியலா இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நடக்குது. டெமோக்ரஸிங்கிற பேர்ல அத்தாரிட்டி நடந்துகிட்டு இருக்குது. நான் நிறைவு செய்கிறேன். இங்கே டெமோக்ரஸியும் இது அத்தாரிட்டி பத்தி எதுக்கு பேசுறாருன்றதுதான் முக்கியம். நம்ம எதை கம்பேர் பண்றோன்றது முக்கியம் கிடையாது. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜில எப்படி இருக்க போகுது, அங்க டெமோக்ரஸியை நம்ம ஹேண்டில் பண்ண போறோமா இல்ல டோட்டலிட்டரி இருக்க போதா, இதுதான் இதனுடைய கான்செப்ட். கரெக்ட் தானே பூபதி? ஹோமோடியஸ்ல அப்படிதானே முடிக்கிறாரு இங்க. ஆமா ஆமா ரெண்டு பேரும் டேக் ஓவர் பண்ணோம்னா கோவிந்தன் தானே சொல்றாரு. அது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதுதான் இதுலதான் அந்த டேஞ்சரா வந்து நம்ம என்ன இருக்கிற பாலிடிக்ஸ் பேசினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல டெக்னாலஜி எப்படி போகுது, அதுல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்ன்றதுனுடைய இதுக்கு தான் இவ்வளவு தூரத்துக்கு இதுல டேக் அவே என்ன அப்படின்னா வந்து ஹிஸ்டரியில இருந்து என்ன லேர்ன் பண்ணோம். ஸோ ஒரு டைம்லயும் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்தது, அதை வந்து இது நம்மளுக்கு ஹியூமனிட்டியை வந்து பாதுகாக்க வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் மக்களாகிய நாம வந்து ஹிஸ்டரியை கத்துக்கணும். ஹிஸ்டரி தெரியாம தான் வந்து நிறைய தப்பு நம்ம செஞ்சிடறோம். ஸோ அதனாலதான் வந்து ஒரு ஹிஸ்டாரியன் வந்து ஏஐ பத்தி எழுதியிருக்காரு. வித் திஸ் நாலேஜ் இப்போ சார் ராமநாதன் சார் சொன்ன மாதிரி வந்து ஈவன் இது வந்து மீடியா வந்துட்டு ஒரு ஒன் சைடடா இருந்தாலும் இஃப் வி நோ திஸ் திங்ஸ் வி கேன் அந்த இப்படி கிடையாதே நம்ம வந்து ஒரு பேசும்போது டிஆர்பி கம்மியாகும். ஸோ வி கேன் ஹேவ் அ சே. பட் அது இல்ல, அந்த மாதிரி இல்ல, இதான் நான் வந்து பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி டோல்ட் யூ டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி நவ். அதனாலதான் வந்துட்டு இந்த டோட்டலிட்டேரியனிசம் இஸ் யூனோ ப்ராபபிலிட்டி ஆஃப் that is very high அப்படின்றது வந்து அவர் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். So yet to read those chapters. அது நம்ம போகும்போது பேசலாம். ரெண்டு கொட்டேஷன் மட்டும் 2 லைன் கொடுத்துறேன். History is always the same. The name and the date alone changes. History is always the same. The name changes, the date changes. இன்னொன்னு வந்து history teaches you a lesson when you don't learn the lesson. எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. அதாவது பூபதி ஐயா அவருடைய அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அருமை. அந்த பிரசன்டேஷன் நடுவுல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ. அதாவது ஒரு ஓட்டு போடுறவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்மளுக்கு இந்த புக்கு நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது ஏஐ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு டிபேட் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு பிரிண்டிங் பிரஸ் இவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்குனுச்சு. அந்த அடிப்படையா நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தி மேன்கைண்ட பார்த்துட்டு வரும் பொழுது வாட் வில் த ஏஐ வில் இம்பாக்ட், இது ரொம்ப முக்கிய. அதாவது ஒரு பிரசாந்த் பூஷனால ஒரு எலெக்ஷனையே மாத்தி இப்ப இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா அவனால கரெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப வேற ஆளு அவன் சூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் அப்பியரிங். அது மாதிரி அவன் ஒரு ஹியூமனா இருக்கிறான். ஆனா ஒரு ஏஐ அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு வேர்ல்டு லீடரா ஒருத்தர் கிடையாது. ஆனா ஒரு வேர்ல்டு லீடர் ஒருத்தர் உருவானார்னா
அவரு இப்ப அதுதான் ரேஸ் மாதிரி தெரியுது புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும். அந்த மாதிரி அவங்க நினைக்கிறத பூரா வந்து அவங்க ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட கேட்காம ஒரு செட் ஆஃப் ஏஐஸ்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிச்சயமா வந்து இட்ஸ் அ டிசாஸ்டர் டு மேன்கைண்ட். ஸோ அந்த பயம் இப்ப நம்மளுக்கு வருது. இப்ப நம்ம பார்க்கும்போது ரொம்ப வெரி இன்ட்யூட்டிவா இருக்கு இந்த புக்கு. ஒரு வைட்டல் ப்ராப்ளத்தை நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணுது. இன்னொன்னு இந்தியன் சினாரியோல பிரஸ் அந்த இந்த இதையே இந்திரஜித் மாதிரி ஆக்கிட்டாங்க. எது உண்மைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பல ஸ்டீபன் சேனல் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதுக்குள்ளர வந்து ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா த மொமெண்ட் வி ஃபைண்ட் த ட்ரூத் அந்த டயத்துல உலகம் இருக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அந்த வகையில இது ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு புத்தகமாக நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு இடையிலேயே ஆனா பயம் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம இன்டெலிஜென்ஸையாவது கொஞ்சம் பயன்படுத்தணுமோ அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு யுனைடெட் எஃபர்ட் செய்ய வேண்டியிருக்கு. நல்லவங்க எல்லாம் சேர வேண்டியது அவசியத்தையும் இது கொடுக்குது. ஒரு பியூட்டிஃபுல் டே. இன்னைக்கு நான் நல்ல வேலை ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறது தான் தோணுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இவரு வினோதத்தை சார் பேச போறீங்களா? ஒரே ஒரு சின்ன இது மாத்திரம் தான் கேட்கலான்னு நினைச்சேன். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல செய்திகளை கேட்டேன், பல சிந்தனைகளையும் தூண்டி விடுறது மாதிரி இருந்தது. எனக்கு ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணது, ஈரான்ல 50 லட்சம் பெண்களை இந்த ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் பண்ணிருக்காங்க, பண்றதுக்கு பட்டாவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அது சிறுநீர்களுக்கு தொந்தரவா இருக்குமா, பல சிரமங்கள் இருக்குமா, கடைசி வரைக்கும் சிரமமா. இந்த மாதிரி எல்லாம் வர்றது இது என்ன டோட்டலைசேஷன் அல்லது எப்படி சொல்றீங்க? இதனுடைய இது ஒரு ஹியூமன என்னப்பா ஒரு மியூட்டிலேஷன்ங்கிறது சாதாரண விஷயமா? அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நான் படிச்சதுனால. நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்றதுனால அது என்னன்னு கேட்டேன். கல்வி மறுக்கப்படுகிறது அந்த மதத்தின் பேரால, அதுகளெல்லாம் ஒரு கஷ்டமான சூழலோன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேசுறீங்க பொதுக்குழு பார்த்துக்கொள்ளும், செயற்குழு பார்த்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு கடைசியில பரம்பரை ஆட்சி அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன். கடைசியில ஒரு மனிதன் சொன்னது வலுத்த வந்த வல்லால் வகுத்ததே வாய்க்கால்ங்கிறது தான் ஒரு டெமோக்ராட்டிக் போனால வரும். ரெண்டாவது. மூன்றாவது, அன்றைக்கு பிரஸ் ஏற்படுத்துறத இன்னைக்கு வாட்ஸ்அப் மாதிரி பல நாடுகள்ல இந்த ஊடகம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த எஜிப்ட்ல நடந்தது, மற்ற இடங்கள்ல நடந்தது. இந்த 3 கருத்துக்களுக்கு ஏதாவது பதில் இருந்தா நண்பர்களை சொல்ல சொல்றேன். 20 ரொம்ப சிறப்பா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி, வாழ்க்கை. நீங்க ஈரான் பத்தி சொன்னது வந்து கண்டிப்பா டோட்டலிட்டேரியனிசம் தான். ஸோ அதுல வந்து இதையும் சேரும். இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த புக்ல சொன்னதே வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெமோக்ரஸி வந்து வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். ஸோ இது வந்து எளிதில் வந்து புரிஞ்சது. ஏன்னா வந்து சின்ஸ் அங்க வந்து ஒரு கரெக்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குன்றதுனால நிறைய இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் வந்து வருவாங்க. இது ஏன் அப்படின்னா வந்து ஹியூமன் வந்து எரர் பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால கச்சா முச்சான்னு அவங்க வந்து லேயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எந்த இடத்துலலாம் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல பண்ண அந்த ரைட் டு லிவ், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு அசம்பிள் பண்ணும்போது தான் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 விதமான ரைட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிவில் ரைட்ஸ், இன்னொன்று வந்து ஹியூமன் ரைட்ஸ். இந்த 2 ரைட்ஸ்ல நிறைய விதமான டெஃபினேஷன்ஸ்லாம் ஆட் பண்றதுனால இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எக்கச்சக்க லேயர்ஸை வந்து இண்டிபெண்டா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது அப்படின்னும் போது என்ன ஆயிடுதுன்னா எளிமையா வந்து ஒரு காமன் மேனுக்கு புரிய மாட்டேது. அதனாலதான் நம்ம ஹிஸ்டரி சிவிக்ஸ் அப்படின்னு சிவிக்ஸ்ல வந்து போர் அடிக்கிற விஷயம் என்னன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். பட் இன் ஃபிளிப் சைட் டோட்டலிட்டேரியனிசம் இஸ் வெரி ஈஸி, செம்ம ஈஸி. அவன் சொல்றதை செஞ்சுட்டே போயிட்டே அவ்வளவுதான். ஸோ கேள்வி எல்லாம் கேட்காத அப்படின்னும் போது வந்துட்டு அது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் வந்து நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்ட் தான், பண்றது கரெக்ட் தான் நம்புறதுனாலதான் வந்து அது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு சார். ஸோ அதனால வந்துட்டு டெமோக்ரஸி இஸ் வெரி டஃப். அதனாலதான் நம்மளுக்கே புரிய மாட்டுது. இப்ப சப்போஸ் நம்ம லீடர்ஸ் யாருன்னா வந்து நம்மள வந்து திருச்சி எதனா பண்ணாங்கன்னா கூட வந்துட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த பாப்புலிஸ்ட் வியூ ஒன்று வச்சு நம்மளை வந்து திசை திருப்பி விட்டுடுவாங்க. ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டியா வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த நெய் வியூ
டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸை தரும்ன்ற மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல பார்த்தது வந்து இங்க வந்து அப்சல்யூட்லி கன்க்ளூட் பண்ணப்படுறது. தேங்க்யூ. எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி சார் ஒரே நான் அந்த இதுல இன்னொன்னு ஆட் பண்ண பூபதி விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா டெமோக்ரஸில வந்து 99% ஓட்டு வாங்கிட்டு 1% ஓட்டு விழுகல அப்படின்னா அந்த 1% ஏன் ஓட்டு போடல அப்படிங்கறத சிந்திச்சு அவங்க ஏன் பண்றாங்கன்னு அதையும் அட்ரஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அப்ப அந்த நான் 99% நான் ஓட்டு போட்டேன், எனக்கு பண்ணாம அந்த 1%க்கு நீ ஏன் யோசிக்கிற அப்படிங்கிறப்ப அதுதான் அந்த ரைட்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த 1% ஓட்டு போடாதவங்க கூட வந்து அவங்க விரும்புகிற உடைய அணியலாம், அவங்க விரும்புகிற சாப்பாடை சாப்பிடலாம், அவங்க விரும்புகிற படிப்பை படிக்கலாம், எதிர்கருத்தும் சொல்லலாம். அதுதான் டெமோக்ரஸி. அதை நம்ம வந்து நசுக்கவே கூடாது. அந்த மாதிரி நசுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் நாட் எ ஃபுல்லி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அது வந்து ஒரு பார்ஷியலி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா தான் பார்க்கப்படும். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்னன்னா மேக்சின் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நம்மளோட இது மனச்சாரல், இந்த மாசம் மனச்சாரல் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துரும். மனச்சாரல் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாசம். ஆசிரியர் பக்கம் இருக்குது. ஜப்பானு சுற்றுலா பத்தி தத்தா எழுதியிருக்காங்க, அது இருக்கு. அப்புறம் வந்து ஒரு 2 கவிதை இருக்கு. காதல் கல்யாணம்னு சோமாலிபன் சார் எழுதியிருக்காரு. நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்குது, படிக்கலாம். அதை தவிர ஒரு கவிதை. தென் சிந்திக்க அப்படின்னு என்னுடைய கட்டுரை, குழந்தைகள் மாணவர்கள் மொபைல் படத்தை பயன்படுத்துவது சரியா, இதுதான் என்னோட கட்டுரை. இதுல வந்து கொஞ்சம் நிறைய பேசியிருக்கேன், பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது சென்னை டு சிதம்பரம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரி இவங்க ஜாக்லின் எழுதியிருக்காங்க. இதுதான் இந்த வாரம் இந்த மாதம் விஷயம்ல இருக்கு. படிங்க, கிளிக் அனுப்புறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்துங்க பேசலாம். யார் பேசுறது? ரவி சார் பேசுறீங்களா? சார் பூபதி சார், எக்ஸலண்ட் நேரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எக்ஸாம்பிளோட நல்லா சொல்லியிருந்தீங்க. இப்போ ரொம்ப டேஞ்சரஸ் திங் என்னன்னா, ஏஐ வந்து நவ் தே கேன் நோ ஹவு ஹியூமன் திங்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பொலிட்டிஷியன்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸே வந்து மாறிடும். அந்த டேஞ்சரஸ் இதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. வெரி குட் நேரேஷன் சார், போத் நீங்களும் சரி சதீஷும் சரி, நல்லா இது பண்ணீங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ வெரி மச். சில பேசுறீங்களா? எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா இருந்தது பூபதி. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இதில் நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, திரும்ப அது எப்படி ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ண போகிறோன்றதுக்கு தான். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். பழசு இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது. என்ன டெக்னாலஜி வந்தாலும் நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது. அது வந்து சும்மா பாடத்தில் ஒன்றா பார்க்கலாம், டைம் மிஷின், மண்ணாங்கட்டி மிஷின்ட்டு. அகைன் அது ஒரு தியரி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏஐ இப்போ மக்கள் எல்லாருமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து என்ன மாதிரி நமக்கு ரெவல்யூஷனை கொண்டு வரப்போகுது, என்ன ப்ராப்ளத்தை கொண்டு வரப்போகுது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம். இந்த ஏஐ வந்து நல்லதுக்கும் உபயோகிக்கலாம், கெட்டதுக்கும் உபயோகிக்கலாம். இந்த ஒரு காலத்தில் வந்துட்டு உங்கள் பேக்கெட்லேருந்து நான் பணத்தை எடுத்தேன்னா என்னை பிக் பேக்கெட்னு பிடிச்சி தர்மடியாக அடித்தான், போலீஸில் பிடிச்சி கொடுத்தான். இப்போ சைபர் தெஃப்ட் நடக்குது, ரைட்? உங்களுடைய கிரெடிட் கார்டுலேருந்து நான் காசு எடுத்துக்கிறேன், உங்களுடைய கிஃப்ட் கார்டுலேருந்து நான் காசு எடுத்துக்கிறேன், உங்கள் பேங்க் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், உங்கள் ஃபோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் திருடுன்றதே தெரியாமே இருக்குது சொசைட்டி. இது திருட்டுன்றதே யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இது வந்து கம்பெனியாக ரன் பண்ணுறான், அவன் பாட்டுன்னு என்ன சொல்கிறது, லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். யார் நல்லா படித்த ஐஐடியில் படித்தவன், ஐஏஎம்மில் படித்தவனே இதை பண்ணிட்டு இருக்கான். அப்போது எந்த அளவுக்கு இதை திருடுனே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி சொசைட்டி மாறி இருக்குது இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா, ரைட்? ஒரு காலத்தில் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு 10 பைசா எடுத்தால் அது திருடுன்னு சொன்னது கூட இப்போது தெரியாத அளவுக்கு மில்லியன்ஸில் திருடுறானுங்க. அப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான சிஸ்டமும், இதை வந்து இந்த இடத்துல டோட்டலிசம் வேணும், கண்டிக்கணும். அவனை வந்து இதை பண்ணக்கூடாது, இதுக்கு அவனுக்கு பெரிய ஒரு உதாரணமாக அவனை தண்டித்து அவனை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டணும். அதே மாதிரி இந்த ஏஐக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் சொன்னீங்க ஓட்டு சிந்திச்சு போடுங்கன்னு. சிந்திச்சு போடுறதுக்கும் மக்களுக்கு நம்ம திரும்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா, நீ வந்து டெக்னாலஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணுற, நீ சிந்திக்கிறதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணாத, உன்னுடைய சொந்த மூளையை யூஸ் பண்ணு. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணோன்னா திரும்பவும் நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆட்டு மந்தை மாதிரி நீங்களும் ஒரு கேள்வி கேட்பீங்க, உங்களுக்கும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். நான் ஒரு கேள்வி கேட்டாலும் அதே ஆன்சர் சொல்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரே டெசிஷன் தான் எடுப்போம். அப்போ என்னோட சொந்த மூளைக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் போயிடும்.
அப்போ இந்த இடத்துல நம்ம அவேர்னஸை கொடுக்கணும், எது எதுக்கெல்லாம் நீ ஏஐ யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏஐ வந்துட்டு தவறாக நீங்கள் ட்ரைன் பண்ணீங்கன்னா தவறான ஆன்சரும் கொடுக்கும், ரைட்? நீங்கள் ட்ரைன் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ அப்போ வந்து ஒரு மாஸ் மீடியாவில் இருக்கிறவன் அவன் வந்து என்ன வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் நம்மளை, ரைட்? ஏஐ வந்து நீ இது சொல்லு, செல்வா இது கேட்பான், இது சொல்லுன்னு எனக்கு சொன்னால் அதை தான் எனக்கு சொல்ல போகுது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ சொல்கிறதுலையும் கரெக்டாக தப்பான்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங் இருக்குது இப்போ மக்களுக்கு. அதனால் ஏஐ எதுக்காக வந்திருக்கு, அது எதுக்காக யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்க நல்லது கெட்டதை திருப்பி திருப்பி பகுத்தறிவாளர்கள் தான் இங்கே வேணும். பகுத்தறிஞ்சு போகணும். இது ரொம்ப சேலஞ்சிங், இன்னும் போக சேலஞ்சிங்காக தான் ஆக போகுது. இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் கொண்டு வரப்போம், இதுக்கு என்ன கவர்மெண்ட்டும் கவர்னன்ஸும் இல்லை வெளியில் இருக்கவங்களாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்து இது எப்படி ஒரு 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 கைட்லைன் கொண்டு வர போகிறோம், அதுதான் இப்போ சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி நம்ம மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இது இப்போ கலந்துக்கிட்டது. நன்றி. தேங்க்யூ 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 சார். வேற யார் பேசுறது? நடராஜ் சார் பேசுறீங்களா? நடராஜ் சார், சக்கரபாணி சார், ரிஃபை பாய், வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. உண்மையான நண்பர்கள் 2 பேருக்குமே ரொம்ப கேமரா கொஞ்சம் மகிழ்ச்சி. பிரச்சனை வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி உங்க முகம் தெரியல, கண்ணு மட்டும் தான் தெரியுது. இப்ப கரெக்டா தெரியுது. நண்பர்கள் 2 பேருக்குமே பாராட்டுக்கள். உண்மையிலேயே அருமையான டாபிக் வந்து நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. நாங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்வையாளர்கள் மாதிரி பிரமிப்போடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இதெல்லாம் நீங்க சொன்னது, நடக்கக்கூடியது, நடந்தது எல்லாவற்றையும் விளக்கிறீர்கள். என்னுடைய அனுமானம், என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் மனிதனுடைய திறமையை நிச்சயமாக மனிதன் அதை வெல்லுவார். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது. எவ்வளவுதான் இருந்தாலும் இதை கடைசியில் இவர் செல்வா சார் சொன்னாங்க, சிந்திச்சு பண்றது மனுஷன் வந்து மிஷன் நம்பாத, அவன் சிந்திச்சு இது பண்ணணும். அதனால நம்ம இது கண்டு ரொம்ப அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு நியூ இன்வென்ஷன் இருந்தாலுமே அது நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர நம்மை முழுக்க ஒழுங்கடிச்சு நம்மளை முட்டாளாக்கிட்டு அது செய்கின்ற இது இருக்காது. அதை கண்டு நம்ம அச்சப்பட தேவையில்லை. நிச்சயமாக இதை வைத்து நாம் எப்படி மேற்கொண்டு நமது பண்ண போகின்றது இருக்கிறது. இந்த டாபிக்களை நீங்கள் வெகு சிறப்பாக ஹேண்டில் செய்தீர்கள். 2 பேருமே விரிவாக எடுத்து சொன்னீர்கள். எங்களுக்கு ஒரு இது அவேர்னஸ். எல்லாமே என்னதான் தனிப்பட்ட முறையில படிச்சிருந்தாலுமே இன்னொருத்தர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப இலகுவா நாங்க இப்ப புக்கை படிக்க போனோமா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீர்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இதுல ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை இவங்க 2 பேருக்கும் நம்ம கைதட்டும். ஏன்னா இந்த ஏஜ்ல இருக்கிறதுல ரொம்ப யங், நம்ம டீம்லயே வந்து இவங்க 2 பேரும் வந்து யங். இந்த வயசுல ஒரு புத்தகத்தை எடுத்து இவ்வளவு டீட்டெயிலா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாக்டா கண்டென்ட்டை எப்படி கொடுக்கணும்னு ரெடி பண்ணி வந்து நமக்கு இவ்வளவு பெரிய டெலிவரி கொடுத்துருக்கீங்கன்றதுல வந்து மைண்ட் யுவர் மைண்ட் ரொம்ப பெருமைப்படுது. உங்களுக்கு மிக பாராட்டுக்களும் சலிட்டும். இது வந்து இன்னொரு விஷயம் என்ன காட்டுதுன்னா, இந்த எக்ஸிகியூஷன் வந்து என்னதான் ஏஐ வந்தாலும் இளைஞர்கள் இந்த மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இது வந்து தெளிவா காட்டுது. அப்ப அந்த சிந்தனை எல்லாம் மாறுது இல்லை, எல்லாரும் இருக்கிற மாதிரி நீங்க இல்ல. உங்க வயசுல இருக்கிறவங்கல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வேற மாதிரி திங்க் பண்றீங்க, வேற மாதிரி ஹேண்டில் பண்றீங்க, வேற மாதிரி சிந்திக்கிறீங்க. அப்போ உங்களோட பிரெயினை வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்றீங்கன்றது வந்து ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். பாராட்டுக்கள், தொடர்ந்து பயணிப்போம். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இனி மத்தவங்க எல்லாம் பேசிட்டோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க நம்மளுக்கு ஒரு பயம் தான் வருது. நம்ம ஏஜுக்கு இத்தனைக்கும் நம்மளுக்கு இவங்க சொன்ன எல்லா கான்செப்டையும் கடந்து வந்திருக்கோம். அந்த ஹிஸ்டரி தெரியும். ஸோ மாஸ் மீடியாவோ ஒவ்வொன்றையும் ருசிச்சு பார்த்துருக்கணும். ஆனா ஒரு பயம் வருது. ஆனா அவங்க எப்படி திங்க் பண்ணாங்கன்னா, கடைசியா நீங்க பூபதி பேசும்போது சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா, அவங்க எத்திக்கல் லேயர்ஸை எவ்வளவு காம்ப்ளெக்ஸா பண்ணணும்னு அதுதான் அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ தே வாண்ட் டு நோ மோர் அபவுட் தி ப்ரொடெக்ஷன். அப்ப இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங்க வந்து ஒரு லெவலுக்கு வைஸ் மினிஸ்டர் இருந்தா எவ்வளவு ஃபாஸ்டா கொடுப்பாரோ அந்த ஆங்கிள்லையும், சர்வீஸ் செக்டர்ல நான் அச்சீவ் பண்ண முடியாத ஹைட்ஸை அச்சீவ் பண்றதும், பாவர்ட்டி அலிவேஷன்லையும் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சர்வீஸ் செக்டர்ல இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங்ல இந்த மாதிரி அதை வந்து லிமிட் பண்ற எத்திக்கல்
அட்வைசர்ஸை லேயர்ஸை இவங்க கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. பாராட்டுகள், உண்மையா பாராட்டுகள். அடுத்தது வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் சதீஷ் அண்ட் சதீஷ். சதீஷ் ஓகே, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சாப்டர் படிக்கணும்னு தோணுது, புக்கு வாங்கணும்னு தோணுது. நீ படிக்கிறப்ப இந்த சாப்டர் கவர் பண்ணணும்னு தோணுது. இப்படிதான் நான் 75 இயர்ஸ் தான் இதுல நுழைகிறேன். 75 இயர்ஸ் தான் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறேன். 75 இயர்ஸ்க்கு மேலே தான் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கதைகளை கேட்கிறேன். 75 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ராமு சார் பார்க்குறேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நானும் இந்த தளத்துல வந்து ஏதோ ஒரு கதையோ ஏதோ கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 75 வயசுக்கு அப்புறம் வந்திருக்குன்னா, நீங்க இந்த வயதிலேயே இவ்வளவு பிரமாதமா சொல்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என் பேத்திகள்லாம் சொல்லுவாங்க, நான் எதனா படிச்சது ஒன்று, தாத்தா நீ களிமண்டு தாத்தா. அவங்க யூஸ் பண்ற வார்த்தை கிண்டல் கேலியமா சொல்லுவாங்க, தாத்தா உன் தலையில களிமண்டு தாத்தான்னு. இதெல்லாம் நாங்க எப்போ படிச்சுட்டு தாத்தான்னு. யூனோ அபவுட் சாட் ஜிபிடினா சாட் ஜிபிடி 1 2 3 4 போயிட்டு தாத்தான்னு. சரி, அந்த அளவுக்கு அவங்க இருக்காரு. சரி, எங்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. சரி, நான் இதெல்லாம் கேட்கறது ஃபுல்லாக என் குழந்தைகள் சொல்றதுக்கு போறதுதான். ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஐ வில் பாஸ் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் டு மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன். வெல் டன் போத் ஆஃப் யூ, பூபதி அண்ட் சதீஷ். வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், சிவன் சார். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. ஹாப்பி சார், ஹாப்பி. வாங்க ரிஃபை பாய் பேசுங்க. ஐயா, 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்டெப்தா அதனுடைய விளக்கங்களை ரொம்ப எளிவா சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் நம்ம ஒரு பக்கம் இருக்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இப்ப நீங்க எல்லாம் கிங்டம் ரூல் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். நான் கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்துல 2012 15 நினைக்கிறேன். அப்போ ஒரு சிக்னல்ல எப்பவுமே சிக்னல் இல்ல, அது ஒரே அந்த ரவுண்ட் போட்ல ஒரே மண்டை காஞ்சிரும். அப்போ அந்த கலீஜ் டைம்னு ஒரு பேப்பர் ஒன்று வரும், நியூஸ் பேப்பர்ல. அதுல நாங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சு 5 பேரையும் போட்டு இமெயில போட்டு இதுல ரொம்ப ரப்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் இந்த ரீடர்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் எழுதும்போது, இது இங்க கவர்மெண்ட் பார்வைக்கு போயிருக்குது. அவங்க பாக்குறாங்கன்னு தெரியுது. பப்ளிக் என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்கன்னு தெரியுது. உடனே அதை இது பண்ணி எங்க இமெயிலுக்கு மெசேஜ் வந்தது, வெரி சூன் வி வில் ஃபிக்ஸ் தி டிராஃபிக் ஓவர் தேர், அதாவது சிக்னல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மன்னராட்சி இருந்தாலும் கூட டெமோக்ராட்டி இல்லாம நீங்க சொன்ன மாதிரி டொலாரிட்டி அது இருந்தாலும் கூட மக்களை மதிக்கிறாங்க. இங்க நம்ம டெமோக்ராட்டிக் சொல்றோம், எங்க மக்களை மதிக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒண்ணு நம்ம அருமையா இருந்தது. இன்னும் வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தாங்க, இன்னும் சிந்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மன்னர் ஆட்சினாலே அது டோட்டாலிட்டேரியனிசம் கிடையாது சார். ஏன்னா அவங்க நீங்க சொன்ன கரெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. சோ டெமோக்ரஸி அது வந்து பெனவலன்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். ஆட்டோக்ரஸி தான், அவர் தான் லீடரு. ஆனா நீங்க சொன்னா கேட்டு உடனே பண்ணிடுவாரு. பெனவலன்ட் பீப்புள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். வாங்க, யார் ஸ்டாலின் பேசுறீங்களா? ஸ்டாலின் ரஷ்யாவில பேச போறாரா? ஒர்க்கா பேசல, சாரி. ஓகே, ஐ காண்ட் போட்டாரு. ராஜி பேசுறீங்களா? ராஜி வினோதிதா சார் மகள் தானே? ஆமா, அங்கதான் பேசுங்க. அப்பா அருமையான கேள்வி கேட்டாங்க. மேடம் வாங்க ராஜி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டேன். எனக்கு ரொம்ப கத்துக்க முடிஞ்சிச்சு. நான் லிசனரா தான் இருந்தேன். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேருமே ரொம்ப அருமையா பேசுனாங்க. நன்றி. இன்னைக்கு பார்த்தேன், சரி கரெக்டான டைமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டே வந்துடலான்ட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேஷன் கத்துக்க முடிஞ்சிச்சு. அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு. பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நாங்கெல்லாம் கூட லிசனர் தான். ஆனா நீங்க எல்லாம் எவ்வளவு கருத்துக்கள் சொல்றீங்க, உங்க கருத்துக்களையும் கேட்டுக்க முடிஞ்சது. ஆமா, தேங்க்யூ. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஒரே சின்ன கேள்வி சார். தமிழ்ல பாக்கி படிக்கணுமா, இங்கிலீஷ்ல புக் படிக்கணுமா? நான் தமிழ்ல ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், அதுவே என்னால புரிஞ்சுக்க முடியல. நெக்ஸஸ் தமிழ்லயா? நெக்ஸஸ் ஆங்கிலத்துல படிக்கணுமா, தமிழ்ல வாங்கி படிக்கணுமா? தமிழ்ல இருக்கா சார்? படிக்கிறது தான் நல்லது. டிரான்ஸ்லேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. கஷ்டப்பட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அது இவ்வளவு சீக்கிரம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்களா? ஆச்சரியமா வந்துருச்சு. நான் பார்த்தேன், ரிவ்யூல பார்த்தேன். ஓ,
சிவகுமார் சார் சொன்னாங்க 70 வயசுல அவங்க சந்திச்சா இவங்களை சந்திச்சா இப்பதான் கொஞ்சம் வரேன்டாங்க. அவங்க ஏஐ எல்லாம் வரும்போது ரொம்ப ஈஸியா ஆயிரும் சார். உங்களுக்கு ப்ரொஃபைல் ஓகே பிக்சரை சார். மாத்துறதுல உங்க திறமை தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாமே வந்துடும் ஈஸியா. எவ்வளவு சந்திச்சாச்சு டிஜிட்டலாவே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அமுதா மேடம், கல்யாணி மேடம், 3 மேடம்ஸ் இருக்காங்க. காந்திமதி மேடம் இல்ல கல்யாணி மெசேஜ் போட்டாங்க. அதான் போட்டாங்க, இருந்தாலும் பேச சொல்லாமே தான். சார் வணக்கம் சார். ரொம்ப 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 அருமையா இருந்தது. கொஞ்சம் வெளியே இருந்தனால விட்டு விட்டு கேட்டேன். பட் எக்ஸலன்ட் ஸ்பீச், ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் கொலுவுக்கு போனதுனால நான் வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால முழுமையா கேட்க முடியல. கொஞ்சம் குறைவா தான் நான் கேட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எழுந்தது. ரொம்ப அழகா இந்த புத்தகத்தை ரொம்ப நல்லா படிச்சு, அன்னைக்கும் ரொம்ப நல்லா சொன்னாங்க, இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, நம்ம ராமநாதன் சார் கிட்ட கூட நான் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்கறதாவே சாரும் எடுத்துக்கலாம். எப்பவுமே நாம வெளிநாட்டு புத்தகங்களை படிச்சுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் யாரும் எழுதுறது இல்லையா? இல்ல அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லையா? ஏன் தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை நாம படிச்சு தமிழ் எழுத்தாளர்களை ஏன் ப்ரமோட் பண்ண கூடாது? எப்பவுமே உலகளாவிய அளவுல ஆங்கில புத்தகங்களை படிச்சுதான் நம்ம ப்ரமோட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நாம எப்பவுமே நம்ம கல்ச்சர், நம்ம பண்பாடு தொடர்பான உயரிய விஷயங்களை நாம ஏன் பேசக்கூடாது? நாம என்னத்துக்கு நம்ம வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியத பார்க்கலாம், எடுக்கலாம். ஆனா அதை இவ்வளவு விரிவாக பேசுவது போல ஏன் நம்முடைய நூல்களை நாம பேசக்கூடாது? ஏன் அப்படி நம்ம செய்யறது இல்ல? பெரும்பாலானவங்க இன்னைக்கு நான் கொலு பார்க்க போன வீடுகள் அத்தனை வீடுகள்லயும் அவங்க வீட்டு பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழ் புத்தகம், இன்னைக்கு நான் அந்த திருக்குறள் புத்தகம் நான் எழுதின அந்த கதை புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தேன் நான் அன்னைக்கு போய். அப்ப அவங்க கிட்ட, அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நான் கேட்டேன், நீங்க எல்லாம் தமிழ் படிப்பீங்களா? இந்த புத்தகத்துல சின்ன சின்ன கதைகள் இருக்கு, நீங்க படிப்பீங்களான்னு கேட்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, நாங்க தமிழ் படிக்கிறது இல்ல, இங்கிலீஷ் தான் படிக்கிறோம். அததான் நாங்க சரளமா படிக்கிறோம், தமிழ் படிக்கிறது இல்லைன்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லி இந்த புத்தகத்துல இருக்கிற கதையை படிச்சுட்டு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க, ஒரு நாளைக்கு என்ன கதை படிச்சது, இல்ல எவ்வளவு புரிஞ்சுகிட்டது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்படி நாம ஒரு பக்கத்துல என்னன்னா, தமிழ் வளர மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பக்கம் கவலைப்படுறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல நாம இங்கிலீஷ ப்ரமோட் பண்றோம், மற்றும் பிற மொழிகளை, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நூல்களை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம். அதை பத்தி தான் நம்ம எப்பவுமே பேசுறோம். நம்ம பிள்ளைங்க கிட்ட அதை பத்தி தான் பேசுறோம். நம்ம வீடுகள்ல அதை பத்தி தான் பேசுறோம். நிறைய வீடுகள்ல ஆங்கில புத்தகங்கள் நிறைய வச்சிருக்காங்க, தமிழ் புத்தகங்கள் அந்த அளவு இல்லை. இப்ப நான் போன வீடுகள்லயும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் தமிழ்ல எல்லாம் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன். அதனால தயவு செய்து இதை யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க. இத கொஞ்சம் நீங்க உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குதாங்கிறத வாங்கி நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களை நம்ம ஊக்குவித்தால்தான் தமிழ் வளரும், தமிழ் எழுத்தாளர்கள் வளர்வாங்க. மொழிபெயர்ப்பு நூல்களையும் நாம கொடுக்கும்போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும், நாம அது மாதிரி மொழிபெயர்க்கணுங்கிற எண்ணம் வரும். அதை நாம ஏன் செய்யறது இல்லை? நம்முடைய பேச்சு ஒன்றும் நம்முடைய செய்கை ஒன்றுமாக மாறி போனதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விடை தெரியாத ஒரு வினாவாக இருக்கிறது. அதை நான் இந்த தளத்துல கேட்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பார்த்ததுல தமிழ் புத்தகங்களை பற்றி பேசியது மிக குறைவு. ஆனா ஆங்கில புத்தகங்களை பற்றி பேசியதும், மொழிபெயர்ப்பு புத்தகங்களை பற்றி பேசியதும் மிக குறைவாக இருக்கிறது, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதனால எனக்கு இப்படி ஒரு வினாவை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல தோன்றியது. அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யாரும் தயவு செய்து தவறாக கருதாமல் நீங்க இதையும் உங்களுடைய கருத்தில வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான்
சிரம் தாழ்த்தி உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். சார் ஸ்டீஃபன் சார் நீங்க பதில் சொல்றீங்களா? இல்ல ராமு சார் பதில் சொல்றாருன்னு இருக்காரு, அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வாங்க ஏன்னா சார். நானும் கொஞ்சம் பதில் வச்சிருக்கேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இந்த லேட்டஸ்ட் புத்தகங்களோ நம் வாழ்க்கையை மாற்ற போகின்றன. அந்த மாதிரி தமிழ்ல நம்ம வாழ்க்கையை மாத்துற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு பயம் வந்து உடனே எடுத்துருவேன். இது தமிழ் புத்தகம் அந்த மாதிரி என் வாழ்க்கையை புரட்டி போடுகிற மாதிரி, என்னுடைய வாழ்க்கை சூழலையே மாத்துற மாதிரி, குடும்ப உறவுகளை மாத்துற மாதிரி, அலுவலகத்துல வேலை பார்க்கறத மாத்துற மாதிரி புத்தகங்கள் இல்லைங்கிறது தான் சோகமே தவிர நமக்கு தமிழோட சண்டையெல்லாம் கிடையாது. இந்த புத்தகம் ஏஐ என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுது, சில பயமுறுத்துது, இந்த மாதிரிலாம் 1000 கூடுமோ நான் அச்சப்படுகிறேன்னு சொல்லுது. இப்படிதான் நடக்கும்னு அது உறுதிட்டு சொல்லல. அப்ப இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய எழுதப்படுகிற போது இங்கிலீஷ்ல இருந்து படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கம் வருது இல்ல, இந்த கம்ப்யூட்டரோ இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல யூடியூபோ இதெல்லாம் வந்து நம்மள நிச்சயமா தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப நான் எதிர்கொள்ளணும்னா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும், இந்த மாதிரி செய்திகளை நான் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். தமிழ்ல அந்த மாதிரி ரெவல்யூஷனரி புத்தகங்களோ என் மீது இம்மீடியட் தாக்கத்தை உண்டு பண்ற மாதிரி புத்தகங்களோ காணவில்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டீபன் சொல்லுங்க நீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம்னா, இப்போ இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்காருன்னா இந்த புத்தகத்துக்காக எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்றது நிதர்சனம். அந்த நிதர்சனம் வந்து இந்த புத்தகத்துக்காக அவர் பண்ண ஆராய்ச்சிகள்ல நம்ம இங்க எழுதுற ஒரு ஆத்தர் கூட பேர் சொல்ற மாதிரி இல்லைன்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சோம்னா இவங்களோட ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு பெர்சன்டேஜ் கூட இருக்குமான்றது இது வந்து சந்தேகத்துக்குரிய. ஆத்தன்டிகேட்டா சொல்ல முடியல. ஒரு பண்ணாங்க, இதை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட நம்ம கிட்ட இல்ல. நம்ம தமிழ்ல எழுதுறதெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, ஒண்ணு இவங்க புத்தகத்தை பார்த்து தமிழ்ல மொழிபெயர்த்துருவாங்க, இல்ல கதை எழுதுவாங்க, இல்லையா கட்டுரை எழுதுவாங்க, இல்லையா ஃபுல்லா இமேஜினேஷன் ஸ்டோரி எழுதுவாங்க. இதுதான் எழுதுற நம்ம ஆத்தர் கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கமே தவிர நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம மொழியில எழுதி எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு பிரமாதமான ஒரு சயின்டிபிக் நூலு பல ஆத்தன்டிகேஷனோட ரிசர்ச் பண்ணி உலகம் பூரா சுத்தி உலகம் பூரா இருக்கிற தகவல்களை சரி பண்ணி அந்த தகவல்களுடைய நம்பகத்தன்மையை இந்த இடத்துல இது எடுத்தோம், இவங்க இந்த இது சொல்லியிருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டோட ஒரு பெரிய புத்தகம் எழுதுனா எல்லாரும் விரும்பி படிப்போம், எல்லாருமே கொடுப்போம். அதை மிகப்பெரிய நம்மளால எந்த அளவுக்கு நம்ம அதை பிரபலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தலாம். இந்த விஷயம் வந்து இத வந்து நீங்க ப்ரமோஷன் சொன்னீங்க, ஆனா வந்து நம்ம பிரபலப்படுத்தல. இந்த நூலையோ யுவல் நோவா ஹராரியோ நம்ம பிரபலப்படுத்தல. ஒரு செய்தியை இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு அளவுக்கு தெளிவா கொடுத்திருக்காருன்றப்ப வரப்போறத டெக்னாலஜி பத்தி இவ்வளவு அளவுக்கு நிறைய செய்திகள் சொல்றாரு. அதாவது அந்த காலத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொன்றும் அவர் புத்தகத்துல பின்னாடி எல்லாமே இருக்கும், எங்கெங்க அவர் ரெஃபரன்ஸ் எடுத்தாரு, எந்தெந்த இடத்துல இது கொடுத்தாரு எல்லாமே இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுதான் இருக்கிறதுனாலதான் இந்த புத்தகங்களை நாம சொல்லும் போது பல கருத்துக்கள் இப்ப இந்த புத்தகம் வந்து எல்லாராலையும் படிச்சு புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. நார்மல் இங்கிலீஷ் இருக்காது. அப்ப அந்த ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட படிச்சு புரிஞ்சுக்க முடியுமானா இவ்வளவு குயிக்கா இவங்க 2 பேரும் படிச்சு முடிச்சு இவ்வளவு அளவுக்கு சொல்றாங்கன்னா இவங்க ஏஜ்ல இவங்க 2 பேரும் 37 வயசு தான் ஆகுது. இவங்க வயசுல இருக்கிற 37 வயசுல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்தோம்னா புள்ளி விவரத்துல எனக்கு தெரிஞ்சு 1% ஆஃப் பீப்புள் கூட இதை எடுத்து அளவுக்கு குறிச்சு விளக்கமா சொல்லுவாங்களான்னா சந்தேகம் தான். அந்த சூழ்நிலை இருக்குதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நூல்களை வந்து நாம எடுத்து நானும் நிறைய பேசியிருக்கேன், சைக்காலஜி நூல்கள்லாம் நிறைய எடுத்து பேசியிருக்கேன். அப்போ ஏன் எடுத்து பேசுறேன்னா இதுதான் காரணம். இப்ப நான் சொன்னதுதான் இந்த காரணம், இந்த மாதிரி காரணம் தான். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆதாரபூர்வமா தகவல்களை கலெக்ட் பண்ணி ஆதாரபூர்வமா ஒரு நூலை எழுதி நம்ம வெளியிட்டோம்னா நமக்கு சந்தோஷம். வேணும்னா நம்ம எல்லாம் மைண்ட்ல நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஆதாரமா ஒரு விஷயத்தை எடுத்து பெரிய புக்கு எழுதி வெளியிடுவோம் தமிழ்ல. ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் அமுதா மேடம் இந்த புக்கு 492 பக்கம், 400 பக்கம் இன்ஃபர்மேஷன், 80 பக்கம் ரெஃபரன்ஸ். புத்தகம் அல்ல, ரெஃபரன்ஸ்.
இவ்வளவு இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நோட் பண்றாங்க. அப்ப 400க்கு 80 பக்கம்னா 20% இதுக்கு அலாட் பண்ணிருக்கிறாங்க. 80 பக்கத்துல 10ன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரெஃபரன்ஸ் இருக்குது உள்ள. 800 ரெஃபரன்ஸ் நம்ம எங்க கொடுக்கிறோம்? சார் இப்ப நம்ம இது மொழிபெயர்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சிவகுமார் சார் சொன்னாங்கல்ல. இப்போ இருக்கு புக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல. நாகலட்சுமி நாகலட்சுமி சார், நாகலட்சுமியோட மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிறப்பா இருக்காதுங்க சார். இது என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த அம்மா மொழிபெயர்த்திருக்கு, இது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்றது இல்ல, அது அந்த அளவுக்கு இருக்காது. நான் நாகலட்சுமியோட மொழிபெயர்ப்பு பாருங்க நீங்களே. இப்ப எனக்கு என்னன்னா சார், இப்ப நம்ம ராமநாதன் சார் மொழி புலமை நல்லா இருக்கு. தமிழும் ஆகட்டும், இங்கிலீஷும் ஆகட்டும். இந்த புத்தகத்தை சார் மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொடுக்கலாமே. நாளையில இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. சதீஷ் மொழிபெயர்ப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புக் ஒன்னு எழுதி இருக்கிறேன், ஜனவரிக்கு கொண்டு வரேன். இந்த மாதிரி நீங்க வந்து இவ்வளவு சிறப்பா பாக்குற புத்தகங்களை உங்களுக்கு மொழி அறிவு இருக்கிறதுனால நீங்க மொழிபெயர்த்து அதை எங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே. அப்ப அது வந்து மேடம் அவர் செய்யறாரு. அதுதான் மொழிபெயர்த்து எழுதாத நமக்கு இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புக் கொண்டு வரேன். அப்படி இல்ல, அத வந்து நீங்க மொழிபெயர்த்து கொடுக்கும்போது அது வந்து தமிழ்ல இல்லங்கிற ஒரு பற்றாக்குறை இருக்காதே. தமிழ்ல இருக்கு, இவங்க எழுதியிருக்காங்க, நீங்க படிங்க அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாமே. பண்ணிடுவோம் மேடம். ஆனா வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு எந்த ஒரு மொழியிலயும் மொழிபெயர்ப்பதுன்றது சாதாரண காரியம் இல்லை. இல்லங்க சார், காப்பிரைட் இருக்குது, அது நிறைய விஷயம் வாங்கணும், காப்பிரைட் வாங்கணும், ஆத்தென்டிகேஷன் வாங்கணும். சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து உண்மைதான், அது வந்து மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனால் நம்ம கிட்ட மொழி புத்தகங்கள் இல்லைங்கிற அந்த பற்றாக்குறைய நீக்கிறதுக்கு நாம கொஞ்சம் முயலலாமே. அது நம்ம பண்ணலாம் நிச்சயமா பண்ணலாம். இல்ல அமுதா மேடம், இப்ப வந்து இந்த புக்க வந்து ஒரு பெண்மணி எழுதிருக்காங்கன்னு சொல்றாங்க, அதே நீ குறை காண்றீங்க. யாரோ ஒரு ஆள் தமிழ்ல எழுதிருக்காங்கல்ல சார். ரிஃபை சார், நீங்க வந்து அதுல வந்து குறை அப்படின்னு நீங்க சொல்லல, அவங்களோட மொழிபெயர்ப்பை பத்தி அவங்களுக்கு தெரியாது. குறை கிடையாது. ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்புல இருக்கிற அந்த இது கெடாம எடுத்துக்கிறவங்க இயல்பா எடுத்துக்கிற மாதிரி கொடுக்கணும். அது வந்து மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. நான் நிறைய பேர் மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த நூல்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களோடது அந்த அளவுக்கு இருக்காது. அததான் நான் சொல்றேனே தவிர நீங்க தயவு செஞ்சு அதை வந்து குறை சொல்வதாக நீங்க கருதாதீங்க. ஓகே, மகிழ்ச்சி மேடம். நன்றி. நம்ம இதே நாகலட்சுமி சண்முகம் இந்த புக்கு தமிழ்ல ரொம்ப பிரமாதம் சேல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பிரமாதம் மக்கள்கிட்ட வர இருக்கு, காமன் பீப்புள் கிட்ட போயிருக்கு. அது சரியா செய்யலன்றதை என்னால ஏற்றுக்க முடியல. நீங்க வேணா என்னால அது சொல்றக்கூடிய இதுல என்ன இல்லை. ஆனா நிறைய போயிருக்கு, நிறைய விற்பனை பேசுவோம். நம்ம நிறைய இதுக்கு பேசுறது நிறைய பேசுவோம், பிறகு பேசுவோம். வாங்க சார், நடராஜ் சார் சொல்லுங்க, ராஜி சொல்லுங்க, பேசுங்க. முதல்ல 2 பேருக்கும் நன்றி. சதீஷ் சாருக்கும் பூபதி சாருக்கும். நீங்க இந்த ரிவ்யூவை இவ்வளவு திறமையா செய்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்க. நன்னுக்கு வாய் அடைச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லிக்கல எனக்கு ராமசாரோட நினைவு தான் வந்தது. அவர் தான் பொருத்தமான ஆள் போல இருக்குது. ஆனால் ஸ்டீவன் நீங்க செய்யற சேவையே குட் இனஃப் ஆஸ் ரீடிங் தமிழ் டிரான்ஸ்லேஷன் போல படுகிறது. அதனுடைய உங்களுக்கும் நன்றி. அவ்வளவுதான். வணக்கம். நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க வந்து இந்த வயசுல உங்களோட சர்வீஸ் 40 இயர்ஸ் சர்வீஸ் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இவ்வளவு வந்து நீங்க எங்களெல்லாம் பாராட்டுறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுதான். வாங்க ராஜி, பேசுங்க. இல்ல, நீங்க இப்ப தமிழ்ல வந்து கதை இல்ல, ரெஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே அதை உருவாக்கணும். ஏன்னா இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3rd கிரேடர் ஒரு எஸ்ஸே எழுதுனா கூட அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் போடணும். எந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்தாங்க, எந்த புக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எந்த ஆத்தர் அப்படிங்கறத அவங்க போடணும். சோ உங்களுக்கு எந்த இதுக்கு போனீங்கனாலுமே அவங்க குழந்தையில இருந்தே இதை கொண்டு வர்றாங்க. புக்கு ரீடிங் வந்து மஸ்டா கொண்டு வராங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3rd இயருக்கே அவங்களுக்கு என்னென்ன ஜானர் இருக்கு, 3rd கிரேடருக்கு என்னென்ன ஜானர் இருக்கு, என்னென்ன போயம் எப்படி எழுதலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி தர்றாங்க. ஸோ நம்ம அடிப்படையில நம்ம ஸ்கூலுங்கள்ல அதை கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் வருதோ அவங்க அதுல வருவாங்க. இல்லாட்டினா வந்து திடீர்னு இது பண்றதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவுக்கு புக்கு படிக்கிறாங்களோ அதை வந்து இங்க எல்லாம் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஃபிக்ஷன் புக்கு, நான் ஃபிக்ஷன் புக்கு எல்லாமே நீங்க படிக்கணும், எல்லா எஸ்ஸேயும் எழுதணும், எஸ்ஸே எழுதுனீங்கன்னா இப்படி போடணும் அப்படிலாம் இருக்கு.
சோ அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம தமிழையும் அந்த மாதிரி கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ராஜி. இது மிகப்பெரிய விவாதம். நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. நேரம் ஆயிட்டதுனால நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாம். பூமதி அண்ட் இது சதீஷ், நீங்க ஏதாச்சும் பேசுறதுன்னா பேசுங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஜோக்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். சாமர்செட் மாம் ஒரு புக் எழுதினாரு. அதை அப்படியே காப்பி அடிச்சு இன்னொரு ஆளு எழுதிட்டான். எழுதிட்டு சாமர்செட் மாம் கிட்டே நடந்த நிகழ்ச்சி கொண்டாந்து கொடுத்து, நீ முன்னுரை எழுதி கொடு, வாழ்த்துறை கொடு அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாராம், என் புக்குக்கு நானே எழுதினா நல்லா இருக்காது, அதனால மன்னிச்சுக்கோன்னு. இதெல்லாம் நடக்கும், நடக்கும், இங்க நடக்கிறது தான், அதான் விஷயம். வாங்க சதீஷ், பேசுங்க. ஒரு வார்த்தைகள் இறுதி. சார் முதல்ல வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன் அப்படின்னா, இந்த இதை நானும் பூபதியும் பேசியிருந்தோம்னா எங்க 2 பேரோட கருத்துக்கள் மட்டும்தான் பதிவாயிருக்கும். அப்படிங்கிறப்ப நாங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ராமு சார் வந்து டிஎஸ்எம் பத்தி சொல்றாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தகவல்கள்னா இவங்க 2 பேராகிராஃப் தான் எழுதியிருப்பாரு. ஆனா ராமு சாரோட அவரோட நாலேஜ் வச்சு அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியுது. இப்ப டிஎஸ்எம் 5 யூஸ் பண்ணாதான் ஜட்ஜ்மெண்ட் ஒர்க்கும் அதுனா தெரியாது எங்களுக்கு. அந்த கருத்துக்கள்னா பதிவாகும் போது இந்த டிஸ்கஷன் இன்னும் மென்மேலும் மேலே மெருகேறின மாதிரி தெரியுது. அப்புறம் பிசிக்ஸ் சார் வந்து அவர் ஆட் பண்றாரு குவாசி கிறிஸ்டல்ஸ் பத்தி. ஸோ அப்போ அவங்களோட நாலேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இதை கோரிலேட் பண்ணி சொல்லும்போது நாங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டது இன்னும் கொஞ்சம் விரிவடையுது. ஸோ அதுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் சொல்லணும். கலந்துக்கிட்டு கருத்து சொன்னவங்க எல்லாத்துக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அப்போ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ இருந்ததுன்னா இன்னைக்கு செஷனுக்கு அப்புறம் இவ்வளோ வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இன்னும் இருக்கு, இன்னொரு 8 சாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி பண்ணுவோம், பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். மகிழ்ச்சி, நன்றி. பூபதி, ஏதாச்சும் சொல்றீங்களா? தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும். ஏன்னா வந்து டுடே இஸ் அ பேட் டே ஃபார் மீ. என்னென்னவோ பிளான் பண்ணியிருந்தேன், ஆனா எனக்கு அட்மாஸ்பியர் சரியில்லை. ஆனா அது எல்லாமே வந்து நான் சரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சரியாவே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு வந்தேன், அப்படியே வந்து இப்போ அந்த கோலை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் நீங்க எல்லாமே ஆட் பண்ண விதம், சரேஷ் சொன்ன மாதிரியும் வந்து இந்த ஐ திங்க் 2 hours கிராஸ் ஆகி போய் யூ கைஸ் மேட் மை டே அப்படின்றது தான் சார். வெரி தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சரேஷ் சொன்னது உண்மை. ஏன்னா 4 years பண்ணிட்டு இருக்கோம், நானும் அவனை மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இங்க வந்து இவ்வளவு பேர் இவ்வளவு கருத்து சொல்லி இட் ஆக்சுவலி ஒரு மொராலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெரி தேங்க்யூ வெரி மச். பூபதிக்கு ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். 10 பாயிண்ட் எழுதிக்கிட்டு மீட்டிங்க்கு போவேன், 5 6 சொல்லுவேன். 4 சொல்லலைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். கைத்தட்டுற ஆளுக்கு 6 ப்ரிப்பேர் பண்ணாரு, 6 சொன்னாரு, பிரமாதமா இருந்தது. இதெல்லாம் ஏன் டே பேட் டே, நான் ப்ரிப்பேர் பண்ணல, சீக்கிரம் சொல்லவே கூடாது. அதுதான் சொல்ல வந்தேன். முதல்ல வந்து நீங்க வந்து பேட் டே என்ற வார்த்தையை மறந்துருங்க. there is no bad day. even it is a bad day என்றத கூட அது வந்து it was ஒரு சின்ன சேலஞ்ச் தானே தவிர it is not a bad day. all the days are good. நீங்க திங்க் பண்ணும்போது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப ராமு சார் சொன்ன பாயிண்ட்ல நான் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். 10 பாயிண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போவோம், 6 பாயிண்ட் தான் ஞாபகம் வரும். 4 பாயிண்ட் அந்த 6 பாயிண்ட் வேற இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணி நம்ம பிரெயின் குத்துரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சொல்றது 10 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அங்க அதிகமா சொல்லிட்டு வருவோம். இது நம்ம ப்ரிப்பேர் பண்றதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இருக்குது. அதனால ஒண்ணும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. there is no bad day. really appreciable. உங்களை எல்லாரையும் வேண்டிய விஷயம். இது உண்மையாவே நல்ல நிகழ்ச்சியா நான் திங்க் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஓவரால் வியூ பார்க்கும் போது இப்ப எல்லாருமே நான் எதிர்பார்க்கல. நம்ம பிரின்சிபால் சார் பிசிக்ஸ், அவரு வந்து PhD in physics. ஸ்ரீதர் சார் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு வரல அவரு. அடுத்த முறை வரும்போது அவங்க எல்லாம் வர வச்சிருவோம், நான் கூப்பிட்டு வர வச்சிடறேன். அப்போ ஓவரால் பீப்புள் வரும்போது இந்த நம்மளோட அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஆகும். நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அமுதா மேடம் ஒரு வண்டர்ஃபுல் நல்ல கேள்வி கேட்டாங்க, அருமையான கேள்வி, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா வந்து அது நம்ம சொல்ல வேண்டிய பதில் சொல்லிட்டோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அப்புறம் நம்ம சிவகுமார் சார் பேரம் பேத்திக்கிட்ட எல்லாம் வந்து தலையில களிமண்ணுக்குது, ஆனா நல்லா செடி வளருதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு